एक वचन को पढ़ेंगे। லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका का किताब 17வது அதிகாரம் 17वां अध्याय 26 26 30 வரை 26 30 வரை 26 से 30 तक पढ़िए। 3 மொழியில் படிங்க. तीनों भाषाओं में पढ़िए, தமிழ், इंग्लिश, இங்கிலீஷு, अंग्रेजी ஹிந்தி. और हिंदी। படிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. நோவாவின் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். And as it was in the days of Noah, so shall it be also in the days of the Son of Man. They did eat, they drank, they married wives, they were given in marriage until the day that Noah entered into the ark, and the flood came and destroyed them all. Likewise also as it was in the days of Lot, they did eat, they drank, they bought, they sold, they planted, they builded. But the same day the Lot went out of Sodom, it rained fire and brimstone from heaven and destroyed them all. Even thus shall it be in the day when the Son of Man is revealed. जैसा नूह के दिनों में हुआ था वैसे ही मनुष्य के पुत्र के दिनों में भी होगा। जिस दिन तक नूह जहाज पर ना चढ़ा उस दिन तक लोग खाते पीते थे और उनमें विवाह होते थे। तब जल प्रलय ने आकर उन सबको नष्ट किया। और जैसा लूत के दिनों में हुआ था कि लोग खाते पीते, लेन देन करते, पेड़ लगाते और घर बनाते थे, परंतु जिस दिन लूत सदोम से निकला उस दिन आग और गंधक आकाश से बरसी और सबको नष्ट कर दिया। मनुष्य के पुत्र के प्रकट होने के दिन भी ऐसे ही होगा। ஆமென். சரி, உட்காருங்க. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிரோடில் நடக்கையிலே தீபமாக காரிரோடில் நடக்கையிலே தீபமாக வழி நடக்கும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம்பால் நடத்திடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம்பால் நடத்திடுமே. கோயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீர் மனைந்திடுமே. கோயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீர் கணைந்திடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வசனத்திலிருந்து जो पढ़ा हुआ उस वचन में से இயேசு கிறிஸ்து தாமே यीशु मसीह स्वयं அவருடைய வார்த்தைகளை उनके वचनों को நமக்கு வெளிப்படுத்துவாராக. हमें प्रकट करके देने की அவர் ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாரு. उन्होंने एक प्रार्थना सिखाया। அன்றன்று உள்ள அப்பத்தை उस दिन का जो आहार है இன்று எங்களுக்கு தா. आज हमें दीजिए। இன்னைக்குள்ள ஆகாரத்தை அவர் என்ன பண்ணணும்? आज का आहार को क्या करना है? நமக்கு தரணும். हमको देना है। வாசிப்போம் மீண்டும் அந்த லூக்கா 17:26. फिर से उस वचन को पढ़िए। நோவாவின் நாட்களில் நடந்தது போல நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். मनुष्य के पुत्र के दिन में भी होगा। வேதம் சொல்லுது नाम कहता है நோவாவின் நாட்களில் நடந்தது போல नूह के दिनों में हुआ था அது மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். वैसे ही मनुष्य के पुत्र के दिन में भी होगा। இப்ப நோவாவினுடைய நாட்களில் நடந்தது என்ன? नूह के दिनों में क्या हुआ था உங்களுக்கு தெரியும். आपको पता है? இப்ப நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு अच्छा पढ़ा लिखा बच्चे लोग को மேத்ஸ், जो गणित है, மேத்தமெட்டிக்ஸ், जो गणित है, மேத்ஸ் உண்டு. जो गणित है, அந்த மேத்ஸ்ல उस गणित में
கீழே எல்லாம் அவங்க மேக்ஸ் போடுறதுக்கு முன்னால उस गणित का पूरा फॉर्मूला सॉल्व करते समय ஒரு மேக்ஸ் வந்து உதாரணம் சிம்பிள்னு இருக்கும். एक उसका जो गणित है साधारण होता है, அது உங்களுக்கு போட்டு காண்பிச்சிருக்கோம். वो आपको एक उदाहरण के लिए दिया होता है, அதை பார்த்து उसको देखकर அதே மாதிரி இங்க செய்யணும். उसके जैसे आपको नीचे लिखना है, அப்ப அதுல எத்தனை லைன் எத்தனை ஸ்டெப்புங்கிறத பார்த்து செய்யணும். उसके बाद उसमें कितना स्टेप है वो सब देखना है। இடையில உள்ள ஒரு 2 வரியை விட்டுட்டு கீழே லாஸ்ட்ல ஆன்சரை கரெக்டா எழுதுறாங்க சில பிள்ளைகள். जो कोई बच्चे लोग बीच का 2 लाइन को छोड़ के अंतिम समय में उत्तर लिख लेता है, டீச்சர் மார்க்கை கட் பண்ணிடுவாங்க. लेकिन जो टीचर है उसको मार्क्स नहीं देता है। ஏன் அப்படின்னா क्यों? उसको அங்க ஒரு நடைமுறைக்கு ஒரு உதாரணம் அங்க வைக்கப்பட்டிருக்குது. क्योंकि उसका कुछ एक फॉर्मूला है, அந்த கணக்கை அதே மாதிரி தான் கீழே செய்யணும். उसी फॉर्मूला के अनुसार आपको उत्तर देना है। அந்த சேம்பிள்ல எத்தனை ஸ்டெப் வருதோ उसमें कितना फॉर्मूला होता है, அத்தனை ஸ்டெப்புங்க நீங்க செய்யறதுலயும் வரணும். அப்படிதானே? उसमें भी उसी तरह वो स्टेप भी आना है। அந்த வேதம் இது ஒரு உதாரணமா கொடுத்திருக்குது. ये कलाम हमको एक उदाहरण के लिए दिया है। நோவாவின் நாட்களில் நடந்தது போல नूह के समय पर जो हुआ था, மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். मनुष्य के पुत्र के दिनों में भी இப்ப होगा। நோவாவினுடைய நாட்கள்ல नूह के समय पर இது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். हमको पता है कि क्या हुआ था, நல்ல வேதம் தெரியும். कलाम को क्या पता है। இப்ப போன வாரம் நம்ம பார்த்தோம், हम हफ्ते में देखा தேவன் परमेश्वर தூதர்களுக்கு जो स्वर्गदूत को கை கொடாமல் उनको हाथ नहीं दिया, ஆதாவின் சந்ததியாகிய நமக்கு அந்த வம்சத்துக்கு लेकिन जो अब्राहम का அந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்கு अब्राहम के जो वंश है हमें கை கொடுத்தார். हमें हाथ दिया। இப்போ ஏன் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கை கொடுத்தாரு? क्यों उन्होंने अब्राहम के वंश को हाथ दिया? அவங்கிட்ட நிறைய காரியங்கள் இருந்துச்சுங்க. उनके पास बहुत सारे चीजों थे। இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம அங்கிருந்து ஃபவுண்டேஷன் போடுறோம். ஏன்னா हम वहां से न्यू करते हैं, அதுவும் தண்ணி தான், இதுவும் ये भी पानी है, தண்ணி தான். पानी है। ராஜாகம 2வது அதிகாரத்தை படிப்போம். 2வது அதிகாரத்தில் 19வது வசனம். उत्पत्ति का किताब में दूसरा अध्याय में पढ़िए, दूसरा अध्याय 19वां वचन पढ़िए। தேவனாகிய கர்த்தர் ஆ வெளியில் சகலவித மிருகங்களையும் ஆ ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆ. ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி ஆ. அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். பாருங்க, देखिए தேவன் பூமியை உண்டாக்கி, परमेश्वर ने पृथ्वी को रचना कर, அதாவது அந்த வானத்துக்கு பூமிக்கு இடையில நின்ன தண்ணியை பூரா அகற்றி விட்டுட்டு जो आकाश और पृथ्वी के बीच में जो पानी उसको स्थिर कर, மனுஷனை உண்டாக்கி वहां पर मनुष्य को लाकर மனுஷங்கிட்ட வந்து मनुष्य के पास आकर மிருகங்களை जो जानवर है, பறவைகளை पक्षी है, எல்லாத்தையும் கொண்டு வைக்கிறாரு. हर एक चीज को रखते हैं। ஆதாம் எந்த பேர் வச்சானோ आदम ने किसको नाम दिया, அந்த பேர் தான் இன்னைக்கு வர வழங்குது. वही नाम आज तक चलता है। ஆனா लेकिन தேவன் परमेश्वर அந்த ஆதாமுக்கு இறங்கல, उस आदम के ऊपर उतना अनुग्रह नहीं किया, அதுக்கப்புறம் உள்ள உலகத்தை அழிச்சாரு. उसके बाद के संतान को नाश किया, நோவாவை தெரிந்து கொண்டாரு. नूह को चुना, அவனிலிருந்து சேம் வம்சத்தை தெரிந்து கொண்டாரு. सेम को लिया, சேம் சந்ததியிலிருந்து ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரு. सेम के जो वंश है वहां से अब्राहम को चुनकर, இந்த ஆபிரகாம் यही अब्राहम, ஏன் அவர் தெரிந்து கொண்டாரு? क्यों अब्राहम को चुना गया? பாருங்க, देखिए ஒரு வசனத்தை நம்ம படிப்போம். वचन को हम पढ़ेंगे, எபிரேயருக்கு எழுதின நிருபம் हिब्रू के किताब 11வது அதிகாரம் 11वां अध्याय 15-16 வசனத்தை படிங்க. 15 और 16 को पढ़िए। தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் தாங்கள் விட்டு வந்த அந்த தேசத்தை அவர்கள் நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அவர்களுக்கு நிறைய சமயம் கிடைச்சிச்சு. उनको फिर से समय मिलता था। போற இடமெல்லாம் ஆபிரகாமுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா நெருக்கடி தான். अब्राहम जब भी गए उनको बहुत निकट था। அப்போ तभी ஒரு இடத்துல குடும்பத்தை பூரா அள்ளி கொண்டு போயிருந்தான், தம்பியினுடைய குடும்பத்தை பூரா, அதாவது மகனுடைய குடும்பத்தை. एक जगह पे अपने बच्चे के कुटुंब को लेके जाता அப்ப है, கூட அவன் நினைக்கிறான், நம்ம வந்து நம்ம குடும்பத்தை விட்டு வந்ததுனாலதான், तो भी नहीं सोचा कि अपने कुटुंब को हम छोड़ के आए, நம்ம எனஜன பந்துகளை விட்டு வந்ததுனாலதான் हम हमारे रिश्तेदार को छोड़ के आए, இப்படி ஆயிட்டு. ऐसा हो गया। ஒண்ணு பண்ண லோத்து, इसके ऐसा कर लो, நம்ம 2 பேரும் நம்ம திரும்பி நம்ம அப்பா வீட்டுக்கு அங்க போயிரும் हम फिर से हमारे पिता के घर में जाएंगे, அப்படி சொல்லியிருக்கலாம். ऐसा बोल सकते थे। அதை தாண்டி எகிப்துக்கு வாரான். उसके बाद मिस्र में आता है, அங்க அவன் மனைவியை எடுத்துக்கிட்டு தான் ராஜா. उसके बाद वो उसके राजा उसकी पत्नी को ले लेता है, அப்ப பாக்குறான், वो वहां पर भी देखता है நம்ம ஊர்ல இருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா? हमारे यहाँ पर होते तो ऐसा होता क्या? நம்முடைய குடும்பங்கள் எவ்வளவு பெருசு, हमारे कुटुंब कितने बड़े, எவனாவது கிட்ட வந்து இன்னைக்கு நீ கை நீட்ட முடியுமா? वहां पर जाके कोई हाथ दिखाता था? இவ்வளவு தூரம் வந்து அவ அந்நியனும் பரதேசியுமா ஒத்தியில கிடக்கணும். यहाँ पर आके हम एक अन्य परदेसी जैसे हो गए, இப்ப நம்ம திரும்பி போயிருக்கலாமோ? हम फिर से जा सकते हैं क्या? திரும்பி போயிருக்கலாம். फिर से जा सकता था? வேதம் சொல்லுது, 2வது படிங்க. फिर से उस वचन को पढ़िए, அதே வசனத்தை அதையல்ல 15. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதுக்கு திரும்பி போவதற்கு அவங்களுக்கு சமயம் கிடைச்சிச்சு, போயிருக்கலாம். वो जा सकता था। ஏன் அப்படி கேளுங்க. क्यों ऐसा? இன்னைக்கு தேவன் आज परमेश्वर ஆபிரகாம் அப்படி சைடுல வைங்க, अब्राहम को
एक साइड में आप रखिए, உங்களை எடுங்க, अपने आप को, நான் என்னையே எடுக்க. मैं अपने आप को देखता हूँ। நம்மளை தேவன் அழைத்திருக்கிறாரு. परमेश्वर ने हमें चुना है, எதுக்காக? इसलिए அவருடைய நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்காரு. उनके नाम को आप बोलने के लिए, அவருடைய நாமத்தை நமக்கு उनके नाम को आप வெளிப்படுத்தி தந்திருக்கிறாரு. उसको प्रकट कर दिया है। இப்ப இங்க வந்து இருந்துட்டு यहाँ पर आके रहकर எத்தனை பேர் कितने लोग இவனை கூட கிடந்ததோட ये इन लोग के बीच में रहने से अच्छा நான் பழைய இடத்துல இருந்திருந்தோம்னு சொன்னா मैं मेरे जुना जगह पे रहता तो எவ்வளவு மதிப்பு மரியாதை இருந்திருக்கும். मैं कितने इज्जतदार के साथ रहता, அப்படியே அப்படியே ஆசீர்வதிச்சிருப்பாங்க, वैसे आशीष मिलता, இப்படி பண்ணிருப்பாங்க. ऐसा किया होता। தாங்கள் விட்டு வந்த தேசத்தை अपन ने छोड़ा उस देश से, அவன் நினைத்திருந்தால் यदि उसने सोचा होता போயிருக்கலாம். फिर से जाता। அப்ப இங்க ஒருத்தன் வந்துட்டு यहाँ पर एक जन आकर பாவ மன்னிப்பை பெற்று आपके क्षमा को मांगकर தேவனுடைய அதிகமான வல்லமை வரங்களை பெற்று परमेश्वर अच्छे से अधिक सामर्थ्य को पाकर அவருடைய கருத்தினால நன்மையை பெற்று उनके हाथों से भलाई को लेकर மீண்டும் ஒருத்தன் திரும்பி போறான்னா फिर से वो व्यक्ति फिर से जाता है तो தேவன் परमेश्वर எங்க கொண்டு போட இருப்போம்? कहाँ पर जाके इसको छोड़ेगा? அந்த ஐஸ்வர்யவான் கிடந்தவன நரகத்துல उस धनवान जो उस नर्क में था அங்க கொண்டு போடுவாரு. वहाँ पर जाके छोड़ेगा। அந்த விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைத்திருந்தார்களே, ஆனால் उसने छोड़ा हुआ देश को फिर से उसने सुधी लेता, அவன் போயிருக்கலாம். वो फिर से जाता। ஏன்? क्यों? அவன் மகனுக்கு பொண்ணு எடுக்க எங்க சொன்னான்? वो अपने बच्चे को लड़की देखने कहाँ भेजता है? ஈசாக்கு பெண் எடுக்க எங்க சொன்னான்? इसहाक के लिए लड़की देखने कहाँ भेजता है? ஏலேசரை கூப்பிடுதான். एलियाजर को बुलाता है। ஏலேசர் வந்து एलियाजर के यहाँ पर आकर நீ என் ஜனத்தண்டைக்கு போ. तुम मेरे रिश्तेदार में जा। சரி, யாக்கோபு எங்க போய் பெண் எடுத்தான்? याकूब कहाँ जाके लड़की लिया? லேயாலும் ராகேல எங்க உள்ளவா? ये ले और राहेल का லாபானுடைய பிள்ளைகள் தானே. लाबान के बच्चे। லாபான் யாரு? लाबान कौन है? என் மாமல சொந்த தாய்மாமம்ல. वो उसके मामा के रिश्तेदार है। ஏன் இப்ப பிள்ளைகளுக்கெல்லாம் பொண்ணு எடுத்தான், அவனுக்கு பெண் எடுத்தான். वो अपने लड़की के लिए भी वहीं पर लड़का देखता है। ஆனா लेकिन அவன் அந்த தேசத்துக்கு போகல. लेकिन वो उस देश में नहीं जाता। தேவன் ஒரு இடத்துக்கு நம்மள அழைத்திருக்கிறாரு. परमेश्वर अपन को एक जगह पे बुलाया है, அந்த இடத்துல அவன் நிக்கான். वो उस जगह पे स्थिर है, ரொம்ப தூரம் கிடையாது, ज्यादा दूर नहीं। போக நினைத்தா போயிருக்கலாம். वो सोचता तो जा सकता था, அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு, उसका एक विजन था, அவனுக்கு ஒரு அழைப்பு இருந்துச்சு. बुलावट था, அந்த அழைப்பின் அவன் நின்னான். वो उसके लिए उसी में स्थिर था। நிந்தனைகள் வரும், निंदा आपको आएगा, போராட்டங்கள் வரும், रुकावट बहुत सारे அங்கேயே நிக்கணும், वहीं पर स्थिर அமைதியா நிக்கணும், वहाँ पर शांत रहना है, கண்ணை மூடிட்டே இருக்கணும். आंख बंद करके रहना है, எல்லாம் கடந்து போயிடும், सब निकल जाएगा, எல்லாம் கடந்து போயிடும். सब निकल जाएगा। புரிஞ்சடா? आप समझे இப்ப क्या? கையில அடிபடுதுன்னு வைங்க, आपको ये हाथ पे मार लगा है, சட்டுன்னு வேதனையா இருக்கும். बहुत दर्द होगा, கொஞ்ச நேரம் ஆக ஆக थोड़ा समय होते அந்த होते வேதனை குறையும். वो दर्द निकल जाएगा। இப்ப அப்புறம் ஆபிரகாமுக்கு अब्राहम को அநேக பிரச்சனைகள், बहुत सारे निकट, அநேக பிரஷர்கள் வந்துட்டே இருந்துச்சு. उसको दबाव आ रहा था, ஆனா लेकिन அவன் ஒரு நாள் நினைக்கவே இல்லை, एक दिन भी सोचा नहीं நான் ஏன் தகப்பன் அண்டைக்கு போகணும், मैं मेरे पिता के घर में जाऊं, இவ்வளவு நான் ஒத்தையில கிடந்த இந்த உலகத்துல ஏன் இவ்வளவு பாடுபடணும், मैं इतना अकेला इस संसार में क्यों इतना तकलीफ उठाना है? சுத்திலும் அந்நிய ஜனங்களா இருக்கிறாங்க, बाकी सब लोग अन्य जाति लोग हैं, எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தனுங்க கிடையாது मेरे पहचान के कोई नहीं है। அப்படியே நீ நினைத்திருந்து यदि वैसा सोचकर மீண்டும் திரும்பி அவன் போயிருக்கலாம். फिर से वो अपने घर पे जाता, வேதம் சொல்லுது, कलाम कहता है, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுதாரு, प्रेरित पौलुस कहता है, திரும்பி போக நினைத்திருந்தால் यदि वो फिर से जाना चाहता போயிருக்கலாம். था 16 அதை அல்ல, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். உங்களுக்கு மேன்மையான ஒரு பரம தேசத்தை அவர் வச்சிருக்கிறாரு. आपके लिए एक उत्तम स्वर्ग देश रखा है, அவருடைய சொந்த நாமத்துல உங்களுடைய பாவத்தை கழுவி இருக்கிறாரு. अपने खुद के नाम से उन्होंने अपने अपने पापों को मिटाया है। பாருங்க, देखिए ஞானத்துக்கும் அறிவுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. बुद्धि और ज्ञान में बहुत फर्क है। இந்த லைட்டை கண்டுபிடிச்சவன் அறிவாளி, जो इस लाइट को उसने खोज किया वो बुद्धिमान है, இந்த மைக்கை கண்டுபிடிச்சவன் அறிவாளி. इस माइक को खोज किया वो एक बुद्धिमान है। தேவனுடைய நாமத்தை எவனுக்கு வெளிப்படுத்தினார் அந்த நாமத்தை தடவியாலும் கண்டுபிடித்தவன் ஞானவான். लेकिन जिसको परमेश्वर का नाम और को प्रकट किया है वो एक ज्ञान है। புரிஞ்சடா? आप समझे क्या? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? मैं जो बोल रहा हूं, आप समझ रहे हो? உலகத்துல உள்ள சயின்டிஸ்ட் நம்ம சாப்பிடுதான் மருந்து மாத்திரை என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறான். संसार के हर एक दवाइयों को हर एक चीजों को खाते हैं, இவர்கள் எல்லாம் அறிஞர்கள், அறிவாளிகள். इनको जो खोज किया वो एक विद्वान है। ஆனா பேதைகளும் திசை கட்டு போவதில்லை. लेकिन जो अनपढ़ है वो अपने दिशा को नहीं அந்த खोजेगा। பரம அழைப்புக்கு நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்னு விசுவாசிக்கிறான். हमारे लिए एक स्वर्ग राज्य रखा गया है, அதுக்காக இந்த உலகத்துல अनेक காரியங்களை வெறுக்கிறான். इसके लिए संसार में हर एक चीज से नफरत करता है। தான் அழைத்த அந்த ஸ்தானத்துக்கு நம்ம நிக்கணும். जो स्थान के लिए इसको बुलाएगा उसके लिए रुकना है। அந்த இடத்துல என் எனஜன பந்துக்கள் இல்ல, वहाँ पर कोई नहीं है, சுத்தியில என் மாமன் சொக்காரன் கிடையாது. वहाँ पर कोई रिश्तेदार नहीं है, எல்லாமே பிரஷரும் ஒரு அழுத்தமும் ஒரு நெருக்கமா தான் இருந்துகிட்டு இருக்கு. एकदम निकट और दबाव में वो जीवन है। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ऐसा
स्थिति में தான் கண்ட ஒரு அந்த பரம தரிசனத்துக்கு அந்த அழைப்புக்கு जो उसने पाया उस दर्शन और उस बुलावट के लिए அடிமையா இருந்தான். वो गुलाम में था, அதுக்கு அவன் அந்த இதுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். उसके लिए वो पालन करता था. ஆகையினாலதான் इसलिए அவனை ஆண்டவர் என்ன பண்ணாரு? परमेश्वर ने क्या किया? ஆசீர்வதித்தார். आशीष किया. ஆசீர்வாதம் சும்மா வராது. आशीष आपका इसी नहीं है. உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் வேற, संसार का आशीष अलग है. உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் வேற. संसार का आशीष अलग है. இங்க பாருங்க, यहाँ पर देखिए, லோத்து கீழ்ப்படியாம போனான். लूत ने उसका बात को नहीं पालन किया. அவன் கீழ்ப்படியாம போனதுனால बात को पालन नहीं किया, इसलिए அவனுக்கு உள்ள சந்ததிகள் வந்து இந்த மோவாபியர் எல்லாம் 1000 தலைமுறைக்கு தேவனுடைய சபைகளை உட்பிரவேசிகள் ஆகாதுன்னு ஆண்டவர் தடை பண்ணிட்டார். परमेश्वर ने उसके जो वंश आते हैं मोआबिस के बच्चे लोग, उनको हजारों वर्ष तक कलीसिया में अलाउ नहीं किया. 10 தலைமுறை, 10 वर्ष, 10 தலைமுறை. அடுத்த இன்னொரு வசனத்துல இருக்கு 1000 தலைமுறைக்கு அவங்க கிட்ட வரக்கூடாதுன்னு இருக்கு. लेकिन और एक वचन है, वहाँ पर कहता है कि हजारों वर्ष तक उनको उस पीरियड में आने नहीं. தேவன் அவங்களை அப்படியே தூரமாக்கிடுவாரு. परमेश्वर ने उनको अलग कर दिया. ஆனா நீங்கள் அவருடைய வார்த்தையை ஏற்று வந்திருக்கிறீங்க. आपने उनके बातों को पालन करके आए. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? आज हम कैसे हैं? இந்த செய்திக்குள்ள இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? इस संदेश में रहने वाले कैसे हैं? அப்படியே ஜனங்கள் அப்படியே கலைந்துகிட்டே இருக்கிறாங்க. जो लोग एकदम तितर बितर हो रहे हैं. ஆயிரக்கணக்கில் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாங்க. हजारों लोग यीशु मसीह में आए. சாப்பிட்டு திருப்தியான புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். जो खाए खाने केवल पुरुष लोग 5000 लोग. மீதமான கூடைகளை 12 கூடை 7 கூடை அப்படி ரொட்டி மீன் எடுக்கிறாங்க. ऐसा और 12 टोकरी में और मच्छी और रोटी निकल रहे हैं. ஒரு நெருக்கடியான ஒரு நேரம் வருது. निकट का समय आता है, என் மாமிசத்தை புசித்து मेरे देह को खाकर என் ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு मेरे लहू को जो नहीं पीगा, நான் நித்தியமான ஒரு ஜீவனை கொடுக்க மாட்டேன் मैं அப்படிங்கிறாரு. उसको अनंत काल का जीवन नहीं दूंगा. அதனால இவன் எல்லாரும் பேய் பிடித்தவன், ये लोग सभी लोग बोले ये शैतान पकड़ा है, இவன் பிசாசு. ये शैतान है. ஏன் நான் அந்த காலத்திலே சொன்னோம்ல, मैं तो उस समय पर बोला था, அவனுடைய பிறப்பே சரியில்லைன்னு சொன்னா நீங்க தானே முன்னால போனீங்க அப்படிமா. उसका जन्म ही सही नहीं, मैं तो तुमको पहले ही बोला था. ஜனங்கள் எல்லாம் விலகி ஓடிட்டாங்க. लोग उसके से अलग हो गए. இயேசு கிறிஸ்துக்கு அப்படியே ஒண்ணுமே ஓடல. यीशु मसीह को कुछ नहीं समझा. அப்படி பரிதாபமா கேட்கிறாரு. ऐसे अनुग्रह से देख रहे हैं. சீசர்களை பார்த்து, चेले से कहा, நீங்களும் போறீங்களா? तुम भी जाने चाहते हो क्या? நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களா? तुम भी जाना चाहते हो क्या? பேதுரு சொல்றான், पतरस कहता है, நித்திய ஜீவ வசனம் अनंत काल का जीवन உம்மடத்துல இருக்குது. वो आपके पास है. நித்திய ஜீவ வசனம் உம்மடத்துல இருக்கு. अनंत काल का जीवन का वचन நாங்க आपके எங்க पास है. போவோம்? आप किसके நீங்க இந்த உலகத்துல எங்க வேண்டாம் போங்க, आप संसार में किसके இந்த ஸ்தலத்துல கிடைக்கப்படுகிற வார்த்தை உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. स्थान में मिला हुआ वचन आपको कहीं नहीं मिलेगा. யாரை கொண்டாது தேவன் போஷிப்பார். किसको भी रखी परमेश्वर. உங்கள் அதனால உங்க சரீரம் புஷ்டி ஆகுதுன்னு நான் சொல்லல, मैं उनसे ये नहीं कहते कि उनका शरीर हेल्दी है. உங்களுடைய ஆத்மா புஷ்டி ஆகும். आपका आत्मिक शरीर हेल्दी. நீங்க வெளியில போனீங்கன்னா आप यदि बाहर जाएंगे உங்க तो சரீரம் புஷ்டி ஆகலாம், आपका बाहर का देह का शरीर अच्छा है, ஆத்மா அழிந்து போய்கிட்டு இருக்கும். लेकिन अंदर का शरीर नाश होते जाएगा. பரிதாபிக்கப்படாத ஒரு நிலைமையில வந்துருவீங்க. बहुत दया करने वाला का समय आ जाएगा. தேவன் உங்களுக்கு परमेश्वर आप पे எவ்வளவு இரக்கமுள்ளவரா இருக்கிறாரு. इतना अनुग्रह किया है. நீங்கள் நினைத்து வந்ததை आप जो सोच कर आए இந்த ஸ்தலத்துல इस स्थान पे, அவர் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். वो आपको जरूर देगा ही. ஆகையினால தான் इसलिए அவர் யாருக்கு கை கொடுத்தாரா? उन्होंने किसको हाथ दिया? ஆபிரகாமினுடைய अब्राहम के அந்த சந்ததிக்கு கை கொடுத்தாரு. उनके वंश को हाथ दिया. சரி, அப்படி நான் கை இருந்ததுனால எனக்கு என்ன லாபம்? तो ऐसा नहीं कि मुझे क्या लाभ है? லாசர் இருந்த அதே பக்கத்துல நானும் போயிருப்பேன். लाजर जहाँ पर था वहाँ पर नहीं. லாசர் எங்க இருந்தான்? लाजर कहाँ पर था? ஆபிரகாமினுடைய மடியில இருந்து अब्राहम के गोद पे அவன் தலைய ஆபிரகாம் அப்படியே தடை விட்டு अब्राहम उसके सरों के हाथों से அவன் அப்படி தேற்றிக்கிட்டு இருந்தான்னு வேதம் சொல்லுது. उसको तसल्ली दे रहा था. லாசர் लाजर ஆபிரகாமினுடைய மடியில இருந்து अब्राहम के गोद में लेके தேற்றப்பட்டான். वो बचाया गया. அவனுடைய வேதனையெல்லாம் அவன் சொல்றான். उसके दुखों को बोलता है, அப்பா நான் இப்படி வாசல்ல காத்திருந்தப்பா, मैं ऐसे दौर पे बैठ था, இந்த ஐஸ்வர்யவான் சாப்பிட்டு கொஞ்சம் உள்ளதை தருவான், ये धनवान खा के मुझे थोड़ा देता, சில நாள் நிறைய தந்துருவான், कभी बहुत ज्यादा देता, சில நாளுக்கு பாதி வயிற்றுக்கு தான் இருக்கும்பா. कभी आधा पेट के लिए देता. ஒண்ணு இல்ல மகனே, कुछ नहीं, நீ என்கிட்ட நல்ல இடத்துல வந்திருக்கா. तू अच्छे जगह पे आया. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ऐसा बोलते समय அங்க இருந்து ஒரு சத்தம் வருது, वहां से एक आवाज ஏ आता है, தகப்பனாகிய ஆபிரகாமே, "ए पिता अब्राहम, உன் மடியில இருக்கிற அந்த லாசரு விரல்ல आपके गोद में जो बेटा है वो அந்த அவனுடைய சுண்டு விரல்ல தண்ணியை நினைச்சு என் நாக்குல தடவுமே, उसके लास्ट उंगली से मुझे पानी थोड़ा அக்னியில நான் வெந்துகிட்டு இருக்கேனே. मैं यहाँ पर अग्नि में जल रहा हूँ. இன்றைக்கு நீங்க ஒருவேளை आज हो सकता है கடும் பிரஷர்ல இருக்கலாம். बहुत निकट में நீங்கள் தேற்றப்படும் ஒரு காலம் வரும். आपको सहायता देने का एक समय आएगा. உங்களை தேற்றியது உங்கள் தகப்பன் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். आपको सहायता देने के लिए आपका परमेश्वर, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருந்தா अब्राहम का वंश होगा तो இல்ல திரும்பி நான் அந்த தேசத்துக்கு நான் போயிருவேன்னா फिर से वही कुटुंब में जाओ उधर. அந்த ஐஸ்வர்யவானுடைய ஸ்தானத்துக்கு நீங்க போயிருந்தோம். आप जाएगा तो उस धनवान के इसमें जगह पे जाइए. அந்த ஐஸ்வர்யவான் உண்மையில யாரு? वो धनवान असली में कौन है? அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு யூதன். वो चुना का एक
यहूदी है, தேவனுக்காக வந்து ஒரு அழைக்கப்பட்ட ஒரு இனம். परमेश्वर से चुना गया एक रिश्तेदार है, அவனுடைய ஸ்தானம் உண்மையில எங்க? उसका असलियत में स्थान ஆபிரகாமனுடைய மடியில अब्राहम के गोद में, எந்த இடத்துல லாசர் இருக்கானோ जिस स्थान में लाजर है அந்த இடத்துல தான் அவனுக்கும் இடம் உண்டு. वही स्थान में उसको रहना है, ஆனா அவன் लेकिन वो அந்த காரியங்கள் அந்த பூமியில வாழ்வரைக்கும் நினைக்காம इस संसार में जीतने से मैं नहीं उसको जाना, அங்கேயே நல்லா இருக்குது, वहां पर भी अच्छा है, இங்கேயே நல்லா இருக்குது, यहाँ पर भी अच्छा है, அது ஒண்ணுதான் இது ஒண்ணுதான், वो भी एक है, ये भी एक है, எல்லாம் ஒண்ணுதான். सब एक है. எப்படிங்க சாக்கடையும் நல்ல தண்ணியும் ஒண்ணாகும்? சாக்கடையும் जैसा कीचड़, சாக்கடை कीचड़, சாக்கடைன்னா என்ன போறதுல சாக்கடை, ये जो गटर, இந்த சாக்கடையும் ये जो गटर है, நல்ல தண்ணி எப்படி ஒண்ணாகும்? उसमें कितना भी अच्छा पानी दौड़ेगा तो ரெண்டும் கடலுக்கு போகணும்னு சொல்லலாம். वो बोल सकते हैं क्या वो दोनों समुद्र में जाएगा, தாகம் எடுக்கும்போது நீங்க குடிக்கிறது நல்ல தண்ணியா लेकिन वो सागर तनिया। लगेगा तो आप अच्छा पानी पीगा या गटर का पानी, ரெண்டு வித்தியாசமானது. वो दोनों डिफरेंट है. ஆகையினால தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? इसके लिए परमेश्वर ने क्या कहा, ஆபிரகாமுக்கு நான் கை கொடுத்தேன், अब्राहम को मैंने, அவனுடைய சந்ததிக்கு நான் கை கொடுத்தேன். उसके वंश को मैंने हाथ दिया. படிங்க அந்த எபிரேயர் 15:16 படிச்சிருங்க. 11 हिब्रू 11 में அதே அல்ல, ஆ அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். மேன்மையான பரம தேசங்க, उससे भी उत्तम स्थान है, அது மேன்மையான பரம தேசம். एकदम उत्तम स्थान है. அதை நம்ம நாடிக்கிட்டு இருக்கோம். वहां पर हमको रखने के लिए, ஆனா लेकिन திரும்பி போக சான்ஸ் இருந்தோம், फिर से जाने का हमको मौका था, சமயம் இருந்தோம், हमको समय था, திரும்பி அவன் அந்த பக்கம் திரும்பியே போகல. फिर से उस जगह पे नहीं गया. தேவன் என்னை இங்க அழைத்திருக்கிறாரு, परमेश्वर ने मुझे बुलाया, அவருடைய நாமத்தினால பாவத்தை கழுவி இருக்கிறேன். उनके नाम से मेरे पाप को धोया है. ஒருவேளை சில நேரங்களில் பிரஷர் வருது, இக்கட்டுகள் வருது, हो सकता है कि एक समय पे एक दबाव आता है, हमको तकलीफ आता है, அழைத்தவர் மாறாதவர், लेकिन जो बुलाएगा वो बदल உலகத்தின் முடிவு பரியந்தம் संसार के अंत समय तक, சகல நாட்களிலும் मैं सभी समय पर, நீ சாகு வரைக்கும் तुम मरने तक உன் கூடயே அவர் இருப்பார். मैं तेरे साथ रहूंगा. இந்த மாதிரி உடன்படிக்கை அவர் வைத்திருக்கிறாரு. ऐसा प्रतिज्ञा के இந்த உடன்படிக்கையை விட்டுட்டு ऐसा प्रतिज्ञा நீ திரும்பி வெளியே போறியனா आप यदि फिर से बाहर जाते நீ हैं, யார் என்று आप कौन हो நாங்கள் கண்டுகொள்வோம். हम जान लेंगे. அதுக்காக நாங்கள் நியாயம் தீர்க்க மாட்டோம். मैं उसके लिए न्याय नहीं करूंगा. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, तो मसीह ने कहा மரம் நல்லதென்றால் मरण अच्छा है तो அதன் கனியும் उस जो पेड़ अच्छा है तो उसका फल भी அது நல்லதுன்னு சொல்லுங்க. वो भी अच्छा ही है. நல்ல மரம் अच्छा पेड़ நல்ல கனியை கொடுக்கும். अच्छा फल देगा. அப்ப நீ ஆரம்பத்துல நல்ல மரமா இருந்தே வளர்ந்தாதான் तो अच्छे से पहले से अच्छा पेड़ में जन्म நீ लेके கனி கொடுக்கக்கூடிய காலத்துல तेरा जो फल देने के समय அந்த पर கனி நல்லதுன்னு தெரியும். वो फल अच्छा ही दिखेगा. வளரும் போது எல்லாம் ஒரு போல பச்சை பச்சைன்னு தான் வளரும். लेकिन जब बढ़ने के बाद सभी हरा हरा दिखेगा. அதுக்காக பழுக்கிற பழத்தெல்லாம் நம்ம புசிக்க முடியாது. ऐसा लेकिन जो हरे फल हम नहीं खा सकते. நீங்க நல்ல கனி கொடுக்கணும்னா अच्छा फल देना है तो உங்களுடைய மரம் உங்களை வித்து எப்படி இருந்திருக்கும்? आपका जो उसका बीज कैसा, ஆபிரகாமுடைய சந்ததியினுடைய வித்தா இருந்திருக்கும். अब्राहम के वंश का होना चाहिए. அந்த வித்து தான் நல்ல கனியை கொடுக்கும். वही वंश अच्छा फल देगा. ஆமென். आमीन. அவன் திரும்பி போக விரும்பல. वो फिर से जाना नहीं चाहा. மீண்டும் வாங்க அந்த லூக்கா 17:26 फिर से वो लूका 17 अध्याय 26 वचन में ये நோவாவின் நாட்களில் நடந்தது போல ஆ. மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். கீழே பாரு. நோவா வேலைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. ஜலப்பிரளயம் வந்து எல்லாத்தையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். சரி பாருங்க, अभी देखिए நோவா जो नूह है ஒரு வெளிப்பாடு பெற்றான். एक प्रकटीकरण को पाया. அதை ஜனங்களுக்கு போய் சொல்லுதான். वो लोगों को जाके बोलता है இந்த மாதிரி 40 நாள்ல ऐसा 40 दिन में என்ன படிங்க அந்த ஆதியாகமா उत्पत्ति का किताब நோவாவுடைய கதையை படிச்சிருங்களா தேசண்ணா 19 இல்லை 7 7वां अध्याय 7:13 படிங்க. 7 में 13 पढ़ लीजिए. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரனாகிய சேமும் யாபேத்தும் ஆ. அவர்களுடனே கூட ஆ. நோவாவின் மனைவியும் ஆ. அவன் குமாரரின் 3 மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள். இப்ப பாருங்க, अभी देखिए நோவா नूह ஜனங்களுக்கு लोगों के लिए வருஷக்கணக்கா பிரசங்கம் பண்ணுதான். बहुत सालों से प्रचार कर रहा है. ஒரு பக்கம் பேரை கட்டிக்கிட்டு இருக்கான், जगह पे जहाज बांध रहा है. அந்த कப்பலை கட்டிக்கிட்டே இருக்கும்போது जहाज बांधते समय அதுக்குரிய வேலை செய்து ஆட்கள் வேலை செய்துட்டு இருக்காங்க. काम करने वाले लोग काम कर रहे हैं. அவன் அந்த ஏரியா முழுவதும் அவனால எவ்வளவு காலம் நடந்து போக முடியுமோ उससे कितना लंबा तो वो चल के जा सकता है. அவ்வளவு காலம் நடந்து போய் इतना लंबा जाकर என்ன 40 நாள்ல மழை வரப்போகுது, 40 दिन में बारिश आएगी.
आएगा। இந்த 40 நாள்ல மழை வரும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. परमेश्वर ऐसा कहता है कि 40 दिन बारिश रहेगा, அந்த மழை வந்து உங்களை அழிக்க போகுது, पानी आके आपको नाश करेगा, பூமி எங்க வெள்ளம் வர போகுது. पूरा संसार भर जल प्रलय आएगा। ஏ நோவா, மழை எங்க இருந்து வரும்? जल कहाँ से आएगा? வானத்துல இருந்து வரும். आकाश से आएगा। வானத்துல இருந்து இது வரைக்கும் आकाश से अभी तक உலகம் தோன்றியது முதல் ஒரு துளி தண்ணீர் வானத்திலிருந்து விழலையே. संसार उत्पन्न से पहले अभी तक कभी आकाश से पानी नहीं आया। ஆனா நீ எப்படி சொல்லுதா लेकिन तू कैसा बोलता है வானத்துல இருந்து தண்ணி வரும் நீ आकाश से पानी आएगा? அப்படின்னு சொல்லி ऐसा बोलकर அவன்கிட்ட கேட்டிருப்பாங்களா கேட்டிருக்க மாட்டாங்களா? पूछा रहेगा कि नहीं रहेगा? அவன்கிட்ட கேட்டாங்க. उसको पूछा है, ஆனா அவன் என்ன சொன்னான்? लेकिन उसने क्या कहा? எனக்கு தெரியாது. मुझे नहीं पता। ஒரு தேவ தூதன் என்கிட்ட வந்து சொன்னாப்ல. स्वर्ग का दूत मुझे आके कहा। அவன் என்ன சொன்னாரு? उसने क्या कहा? என்ன இந்த உலகம் ये एक दिन ये கொஞ்ச நாள்ல थोड़ा दिनों में அழிக்கப்பட போகுது. वो नाश किया जाएगा। 8வது வசனம் படிங்க. 7ல 7 में 8 पढ़िए। தேவன் 7ல இருந்து படிங்க. 7 ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி ஜலப்பிரயாணத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் ஆ. அவன் மனைவியும் ஆ. அவன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள். இப்ப பாருங்க, देखिए 2 விதமான வித்தியாசம் உண்டு. दो इसमें ये அதாவது क्या பூர்வ உலகம் அழிக்கப்பட்டுச்சு, पूर्व उसके समय वो नाश किया गया, அதுல எதுவுமே காப்பாற்றப்படல, उसमें कुछ नहीं बचाया गया, முழுவதுமே அழிக்கப்பட்டு. सारा चीज नाश किया, அப்பதான் அந்த பெரிய பெரிய மிருகங்கள்ல இருந்து ஒண்ணும் தப்பிக்கப்படல. उसमें से कोई बचा नहीं। அது முழுவதுமா தேவன் என்ன பண்ணினாரு? पूरे तरह से परमेश्वर ने क्या किया? அழித்து போட்டாரு. नाश किया, அவர் முழுவதுமா அழித்து போட்டதுனால पूरा नाश किया। इसलिए அதுக்கப்புறம் ஆதாம உருவாக்கும் போது उसके बाद आदम को सृष्टि किया, தன்னுடைய சொந்த சுவாசத்தை மனுஷனுக்குள்ள கொடுத்ததுனால अपना खुद का श्वास उस मनुष्य को देकर மனுஷனை காப்பாத்துக்க அவர் நினைச்சாரு. मनुष्य को बचाना चाहा, முழு உலகத்தையும் அழிக்கல. पूरा संसार को नाश नहीं இந்த किया। 7வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க. इसमें 7वें अध्याय में दूसरा वचन को पढ़िए। பூமியின் மீதெங்கும் ஆ, வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு பாருங்க, देखिए பூமியின் மீதெங்கும் पूरा संसार के வித்தை बीज को உயிரோடே காக்கும்படிக்கும் ऐसी जीवित बचाने के लिए நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேறு ஜோடும் சுத்தம் அல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் ஆ, ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேறு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். ஆ. இன்னும் 7 நாள் சென்ற பின்பு இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாகிற ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் நான் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். பாருங்க, देखिए தேவன் परमेश्वर இந்த வித்துக்களை காப்பாற்றணும், इस बीज को बचाना है, அவர் உருவாக்கின அத்தனை மிருகங்களையும் காப்பாற்றணும், उन्होंने बनाया सारे पशुओं को भी बचाना है, நீதிமானாகிய நோவாவை காப்பாற்றணும், बुद्धिमान धार्मिक नूह को बचाना है, முழு உலகத்தையும் அழிக்க கூடாது. पूरा संसार को नाश नहीं करना है। ஆனா பூர்வ உலகத்தை முற்றிலும் அழிச்சாரு. पूर्व समय में उसने सबको नाश किया, தண்ணி எல்லா பக்கமும் நின்னுச்சு. जल हर एक जगह पे था, வானத்துக்கு பூமிக்கு இடையில தண்ணி நின்னுச்சு. आकाश और पृथ्वी के बीच में जल था। எவ்வளவு நாள் நின்னுச்சு? कितना दिन था யாருக்குமே தெரியாது. किसी को नहीं पता, எவ்வளவு நாள் நின்னுச்சு யாருக்குமே किसी को नहीं पता, தெரியாது. नहीं पता, எல்லாம் முற்றிலும் அழித்து போட்டாரு. हर एक चीज को नाश किया। ஆனா நோவாக்கு நாள்ல வரும்போது नूह के समय पर आते வித்தை உயிரோடே காக்க வேண்டும். बीज को ऐसे ही जीवित बचाना है, எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணணும்? हर एक में से थोड़ा थोड़ा காப்பாற்றணும். को बचाना है। மீண்டும் நான் ஆதாம பாரி 2வது மிருகத்தை உண்டாக்கி நோவாவை இது என்னன்னு கேட்கறதுக்கு நான் விரும்பல. फिर से मैं नहीं चाहता कि आदम जैसा हर एक को सृष्टि कर, எல்லாத்துலயும் ஜோடி ஜோடியா அவங்ககிட்ட வரும். ऐसे जोड़ी जोड़ी आप रखकर அந்த ஜோடிகளெல்லாம் நீ காப்பாற்றணும். उस जोड़ी को आप बचाना है, எல்லா விதமான வித்துக்களையும் நீ காப்பாற்றணும் हर एक बीजों को बचाना है। அப்படின்னு தேவன் அவனுக்கு கட்டளையிட்டு परमेश्वर उसको आज्ञा देकर பூமியின் மீதெங்கும் पृथ्वी के हर एक जगह पे வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு बीज को ऐसी जीवित बचा, எல்லாத்துலயும் நீ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். हर एक में से थोड़ा थोड़ा बचाना है। இன்னைக்கும் आज भी பெரிய பெரிய நம்ம ஊர்கள்ல अपने गांवों में இந்த ராஜாக்கள் காலத்துல राजाओं के समय पर சில நேரங்களில் விதைப்பு அறுப்பு இல்லாம ஆகி போகும். वो कटनी का समय होने के बाद சில நேரத்துல யுத்தங்கள்ல எல்லாமே அழிச்சிட்டு போயிடும், தீ வச்சு எரிச்சிட்டு போயிருவாங்க. युद्ध होते समय सभी चीज नाश किए வேற करते हैं। எங்கேயாவது மலைகள்ல ஓடி போய் தஞ்சம் இறஞ்ச ஜனங்கள் और जो लोग पहाड़ी पे जाके बसते थे, மீண்டும் திரும்பி வந்து से आकर தங்களுக்கு விதை நெல்லு அதாவது விதை நெல்லு வேற, சாப்பிடுறதுக்கு ஒரு இது வேற. जो बोने के लिए अलग है और खाने के लिए जो अलग है। விதைக்கிறதுக்காக जो बोने के लिए நல்ல மணி மாதிரி உள்ளதை தனியா எடுப்பாங்க, अच्छे से शुद्ध बीजों को बाहर रखते हैं, பிறகு சாப்பாட்டுக்கு மிச்சத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. लेकिन जो खाने के लिए उसको थोड़ा एडजस्ट करके करते हैं। அந்த நல்ல வித்துகளை अच्छे बीजों को ராஜாக்கள் ஆண்ட காலத்துல राजाओं लोग रहते
रहते समय அந்த காலத்துல கோயில்னு வச்சிருந்தான். वो मंदिर थे, அந்த கோயில்ல மேல இந்த கும்பம்னு ஒண்ணு வச்சிருந்தான். उस मंदिर के गुम्बद पे मुकुट पे அந்த கும்பத்துல उस मुकुट पे இன்னைக்கும் आज भी 12 வருஷத்துக்கு ஒருக்கா 12 सालों में என்ன வைக்காங்க? क्या रखते हैं? அதுக்குள்ள இருக்க வித்துகளை எடுத்துட்டு उसके अंदर के बीजों को निकालते வேற வித்து தான் வைக்காங்க. नया बीज रखते हैं। எல்லா கோயில்லையும் हर एक मंदिरों में, இந்து கோயில்கள்ல பாத்தீங்கன்னா हिंदू मंदिरों में देखिए, 12 வருஷத்துக்கு ஒருக்கா 12 सालों में एक அந்த बार, வித்தினுடைய லைஃப் எவ்வளவு? उस बीजों का उसका समय कितना है? 12 வருஷமா? 12 वर्ष तक। அந்த காலத்துல எப்படியோ விஞ்ஞானத்துல நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ये लोग उस समय में कुछ खोज करके रखा, அந்த வித்துக்களை நிறைச்சு उस बीजों को रखकर மேல வச்சிருப்பாங்க. उसके मुकुट पे रखते हैं। அது மழைக்கும் சேதமாகாது, उस बारिश में भी வெயிலுக்கும் சேதமாகாது. भी नाश नहीं होगा। இன்னைக்கு அது எல்லா அந்த இது நம்ம எல்லாத்துலயும் நடந்துகிட்டே இருக்குது. आज भी ऐसे चलते हैं, ஆனா தேவன் இன்னைக்கு लेकिन आज परमेश्वर ने அந்த கும்பத்துல கோபுரத்துல उस मुकुट पे அவருடைய வித்துக்களாக உங்களை வச்சிருக்கிறாரு. आपको रखा है, उस जगह நம்மள அவர் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு. परमेश्वर हमें रखा है। நோவாவின் காலத்துல नूह के समय அந்த पर வித்துக்களை அவன் காப்பாற்ற வேண்டும்னு சொல்லி इसको बचाने के लिए எல்லாத்தையும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைக்க சொன்னாரு. हर एक में थोड़ा थोड़ा रखने के लिए அப்படியே எடுத்து வச்சான். ऐसे ही रखा। 13 படிங்க வசனம். அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாபேத்தும் ஆ அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் ஆ அவன் குமாரனின் 3 மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள். ஆ இப்போ देखिए, தேவன் சொன்னாரு परमेश्वर ने कहा 40 நாள் மழை வரப்போகுது, 40 दिन बारिश आएगा, 7 நாள்ல வரும், 7 दिन में आएगा, 7 நாளுக்குள்ள அப்புறம் என்ன பண்ணுவோம்? उसके बाद क्या இந்த होगा? பூமி அழிக்கப்படும். संसार नाश किया जाएगा। முதல் ஆண்டவர் சொன்னாரு நான் அந்த பூமியை அழிக்க போறேன் அப்படின்னு. पहला कहा परमेश्वर में नाश करने நீங்க जाएगा। 6வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் उत्पत्ति का 6वां अध्याय पहला दूसरा वचन पढ़ेगा तो படிங்க, என்ன ஒரு வாசித்துருங்க அதை. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரனில் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து இங்க கொண்டார்கள். பாருங்க, देखिए यहाँ पर தேவன் ஒருவனை அல்லவா படைத்தாரு. परमेश्वर एक ही को नहीं बनाया, ஆனா உண்டானது எத்தனை ஜெனரேஷன்? लेकिन बनाया वंश 2 ஜெனரேஷன். 2 जनरेशन। இப்போ அன்னைக்கு நான் யூடியூப்ல ஏதாச்சும் ஒரு நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். मैं यूट्यूब में कुछ देख रहा था, நல்ல வித்தியாசமாலாம் நிறைய ஊழியக்காரங்க பேசுறாங்க. बहुत सेवक अलग अलग डॉक्ट्रिन दे रहे थे। ஒரு ஊழியக்காரர் பேசினாரு, एक सेवक बोले அழைக்கப்பட்டவர் அநேகர், बुलाए गए बहुत लोग हैं, தெரிந்து கொள்ளப்பட்டவரோ लेकिन चुने गए लोग சிலர். कुछ लोग। அதுக்கு அவர் அழகான விளக்கம் கொடுக்கிறாரு. अच्छे से कहा, கிறிஸ்தவர்களா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், मसीह में बुलाए गए बहुत लोग, ஊழியக்காரங்களா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். लेकिन सेवक लोग कम है। அதாவது காணிக்கை வாங்கி திங்கிறவன் அங்க குறையா, लेकिन जो सिलर। खाने वाले कम है, காணிக்கை கொடுக்கிறவன் நிறையா. दान देने वाले बहुत है। மீனிங் அதானே. इसका अर्थ वही है। நம்ம எப்பவுமே ஓப்பனா சொல்லிடணும். हम तू मुंह पे बोल देते हैं, ஏன்னா வேதம் அப்படியே சொல்லுது, कलम ये कहते हैं கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் அழைத்தவர்கள் நிறைய, मसीह के अंदर बुलाए गए बहुत है, ஆனா அவருடைய நாமத்தை தெரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? लेकिन उनके नाम को धारण किए कितने लोग? அந்த இடத்துல முட்டி மோதிரவ எத்தனை பேர்? उसको वहां पर आके लड़ने वाले कितने हैं? பாருங்க, देखिए, சியோனில ஒரு கல்லை வச்சிருக்கிறாரு. सिय्योन में एक पत्थर रखा அந்த है, கல்லு மேல ஏறுறோம், பிழைச்சு கொள்வான். पत्थर के ऊपर चढ़ने वाला बच जाएगा, அது மேல முட்டி மோதிரவ செத்து போவான். लेकिन उससे ठोकर खाने वाला मर जाएगा। அது ரட்சணியத்தின் கல். वो उद्धार का அந்த கண்மலை இயேசு, वो चट्टान, அந்த இயேசுவின் நாமத்தை उस यीशु नाम में ஜனங்களுக்கு இன்னும் புரிய முடியல. वो लोगों को अभी भी नहीं समझ रहे। வித்து கலப்பாயிட்டு वो जो बीज गड़बड़ हो गया है, பிரித்து எடுக்கணும். उसको अलग करना है, பிரித்து எடுக்கிறதுக்கு அவரால் முடியல. उसको अलग करने नहीं जमा, பாக்குறாரு, அழிச்சிருந்தாரு. देख रहा है फिर नाश करते இப்ப हैं। பாருங்க, देखिए, அதுல ஒரு வித்தை மட்டும் எடுக்கிறாரு. इसमें से एक बीज को निकाल நோவாவையும் அவன் குடும்பத்தை எடுக்கிறாரு. नूह और नूह के कुटुंब को रखता है, அந்த குடும்பத்தை மட்டும் காப்பாத்துறாரு. उसी कुटुंब को अलग रखते हैं। ஆண்டவர் நிம்மதி. परमेश्वर को शांति, ஆஹா, காப்பாத்திட்டேன். बचा लिया। அந்த अभी காயினுடைய சந்ததியை நான் சுத்தமா அழிச்சிட்டேன் அப்படின்னாரு. काइन के संतान को मैंने नाश कर दिया करके उनको सोच लिया। பிசாசு ரொம்ப தந்திரமானவன். जो शैतान है बहुत शातिर है। அதுக்கப்புறம் उसके बाद கானான் அப்படிங்கிற ஒருத்தனை காயினுக்கு மேல உள்ள விட்டுட்டான். वो जो कानान करके एक काइन का रखा गया। அந்த கானான் யாருன்னு தெரியுங்களா? कानान कौन है? கானான் யாருடைய பிள்ளை? कानान किसका बच्चा है? காமுடைய பிள்ளை. वो काम का बच्चा है। அது பெற்றெடுத்தது யாரு? उसका जन्म देने वाला कौन है? நோவாவுடைய மனைவி. नूह का पत्नी। பாருங்க, देखिए, எந்த காரியத்துக்காக தேவன் जिस कार्य के परमेश्वर அந்த உலகத்தை அழித்தாரோ संसार को नाश किया, மீண்டும் அதே காரியத்தை பிசாசு பிடிச்சுக்கிட்டான். फिर से वही चीज को शैतान पकड़ लिया। இன்று வரைக்கும் அந்த குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்குது. आज तक वो
गड़बड़ी चल रहा है। அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, इसीलिए यीशु मसीह ने कहा நல்ல மரம் எல்லாம் காப்பாற்றப்படும், अच्छा पेड़ सभी को बचाया जाएगा, கனி கொடாத மரம் எல்லாம் जो फल नहीं देता वो पेड़ வெட்டுண்டு उसको काट कर அக்னியிலே போடப்படும். अग्नि में डालेगा। அதுக்குரிய நாள் அவர் இப்ப நிர்ணயிச்சிருக்கிறாரு. उसका एक समय फिक्स किया गया இப்ப है। பாருங்க, अभी देखिए நோவாவுடைய காலத்துல नूह के समय पर எப்படி நடந்துச்சு? क्या हुआ, தண்ணீர்னால ஒரு கூட்டத்தை காப்பாத்தி மிச்ச உலகத்தை அழிச்சிட்டாரு. जल से एक लोगों को नाश कर दिया। இப்ப லோத்துக்கு வாங்க, लूक के में आइए, அந்த லூக்கா 17க்கு வாங்க, लूका के किताब में आइए, 28 படிங்க. 28 वचन पढ़िए, 27 में। லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். இப்ப அவர்கள் புசித்தார்கள். இப்ப பாருங்க, अभी देखिए அதே காரியம் நடக்குது. वही चीज होता है எப்படி நோவாவுடைய காலத்துல நடந்துச்சோ ऐसा लूत के समय पर हुआ, அப்படியே லோத்தினுடைய காலத்திலயும் ஆரம்பிச்சிட்டாங்க. ऐसा नूह के समय पर हुआ, वैसे लूत के समय पर भी हो रहा है, ஏன்னா அதே ஜெனரேஷன் வந்துட்டு क्योंकि वही वंश आ गया, அவர்கள் அதே காரியத்தை தான் செய்வாங்க. वो लोग वही काम कर रहे हैं। அதாவது क्या இப்போ காட்டு மரங்கள்ல எதையாவது ஒன்ன பார்த்து जंगली पेड़ को देखकर எனக்கு மாம்பழத்தை தானே அது ஒரு காலமும் தராது. वहां से आम को दे बोले तो कभी नहीं देगा, அதனுடைய பூர்வீக வித்து ஏதோ அதனுடைய பழத்தை தான் அது கொடுக்கும். उसके पूर्वजों का जो बीज है वही वो देगा। இந்த ஜனங்கள் ये लोग லோத்தினுடைய காலத்துல लूत के समय पर மீண்டும் அதே காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. फिर से वही काम करने लगे, ஆனா ஒரு சின்ன வித்தியாசம், लेकिन एक बदलाव, நோவாவுடைய காலத்துல नूह के समय पर உலகத்தை ஆண்டவர் அழிச்சிட்டார் மொத்தமா. परमेश्वर ने पूरे तरह से नाश किया। லோத்தினுடைய காலத்துல लूत के समय पर கொஞ்சம் அந்த ஏரியாவை தான் அழிச்சாரு. एक छोटा एक नगर को नाश அந்த किया, ஏரியா மட்டும்தான் वो एक नगर को ही அழிச்சாரு. नाश किया, அப்படிதானே? ऐसे ही ना। நீங்க இப்ப என்ன பாருங்க, आप देखिए ஆதியாகமம் उत्पत्ति का किताब 18வது அதிகாரம் 18वां अध्याय 20வது வசனம் எடுங்க. 20वां वचन को निकाले। பின்பு கர்த்தர் ஆ. சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாக இருப்பதனாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாக இருப்பதனாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் இங்க என்றார். பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ध्यान से समझिए, நீங்கள் பாவம் செய்தாலும் தேவனிடத்துக்கு போகும், आप पाप करेगा तो भी परमेश्वर के पास, நீங்கள் नन्மை செய்தாலும் அது தேவனிடத்துக்கு போகும். आप भलाई करेगा तो भी परमेश्वर। இப்ப சோதாம் குமாரனுடைய மக்கள் सदोम और अमोरा के जो लोग அவர்கள் பேசிக்கிட்டு இருக்க பாவத்தினுடைய கூக்குரல் उनके जो चिल्लाते हैं वो தேவனிடத்துக்கு போச்சுது. परमेश्वर के पास है। புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது नया करार में आते समय கொர்நேலியினுடைய தான தர்மங்கள் जो कर्नेलिय ने जो दान किया தேவனிடத்துக்கு போச்சு. परमेश्वर के पास गया। ஆமென். हमें புரிஞ்சுதா? आपको समझा, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? जो बोले समझ, ஹல்லேலூயா. हालेलुया। அந்த சோதம் குமாரனுடைய அந்த அக்கிரமத்தினுடைய சத்தம் तो सदोम और अमोरा का जो चिल्लावट है पाप का, தேவனுடைய சமூகத்தை போய் எட்டிச்சு. परमेश्वर के कान तक गया, ஆனா கொர்நேலியு செய்த நன்மையான தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்தை எட்டிச்சு. लेकिन कर्नेलिय में जो नया करार में वो दान का काम करते हैं, நம்ம எதை செய்ய விரும்புறோம்? हम क्या करना चाहते हैं? இது அவர் நமக்கெல்லாம் இதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணம், यह सब हमको एक उदाहरण ஒரு है, சாட்சி, ये गवाही है, ஒரு சாம்பிள். ये हमको फॉर्मूला दिया है। இப்போ अभी லோத்தினுடைய காலத்துல நடந்தது போல लूत के समय पे जो हुआ இனிதான் நடக்கும். अभी होना है। நோவாவின் காலத்துல நடந்து அது முடிஞ்சிட்டு, लूत के समय पर जो हुआ हो गया। ஆனா अभी நோவாவினுடைய காலத்துல எப்படி முழு உலகம் அழிக்கப்பட்டுச்சோ लूत के समय पे जैसे पूरा नाश किया गया, அதே மாதிரி इसी तरह லோத்தினுடைய காலத்துல எப்படி நான் அக்கினியினால அழிச்சனோ அதே மாதிரி நான் அழிப்பேன். लूत के समय पे जैसा है वैसे अभी करेगा अग्नि से। ஆனா लेकिन நீங்கள் வேண்டிக் கொண்டா, आप चाहेगा तो, நீங்கள் வேண்டிக் கொண்டா मांगेंगे तो அநேகருக்கு நீங்க இரக்கம் பாராட்டலாம். आप बहुत लोगों को दया कर सकते हैं, நீங்கள் அநேகருக்கு தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தலாம். आप बहुत लोगों को परमेश्वर का नाम तो बता सकते உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்க. हैं। आपके पड़ोसी लोग को जाके यीशु मसीह के बारे में இந்த बोलिए। உலகம் ஒண்ணுமில்ல, ये संसार कुछ नहीं இந்த है, உலகத்துல நான் சொல்றேன் ஒண்ணுமில்ல. ये संसार को कुछ नहीं है करके எந்த ஒரு மனுஷனும் जो कोई मनुष्य இப்ப நான் தான் இருக்கேன்னு வச்சுடுங்க, नहीं देखिए, 20 வருஷம் कழிச்சு நான் இப்படி செய்யணும்னு சொல்ல முடியுமா? मैं ऐसा बोल सकते हैं 20 साल के बाद मैं ऐसा करूंगा, நாளைக்கு காலையில நான் இருக்கணும் இல்லையோ, कल सुबह तक मैं हूँ कि नहीं पता नहीं, நாளை தினத்தை குறித்து ஒன்றும் நாம் அறியவில்லை. कल तक
तक हम नहीं सोचे, ஆகையினால इसलिए கர்த்தருக்கு சித்தமானால் परमेश्वर का इच्छा होगा இதை तो செய்வோம் என்று சொல்லலாமே. ये कर सकते हैं कि हम बोल सकते பவுல் அப்படி யதார்த்தமா வேதத்தை பேசுறாங்க. हैं। पौलुस ऐसा बोला है कि வேதத்தை ரொம்ப யதார்த்தமா பேசுற ஆளு பவுல். कलाम के खिलाफ बोलते थे, நாளைய யதார்த்தம், அதாவது நியாயமா उसके न्याय में बोलते அந்த थे, யதார்த்தமா உண்மையை பேசுறான். उसको सीधा ही बोलते थे। அப்படி நாளைய திருத்த குறித்து நம்ம ஒன்னும் அறியல. कल के बारे में मैं नहीं जानता, கர்த்தருக்கு சித்தமானா நான் நாளைக்கு அதை செய்யலாம்னு நினைச்சிருக்கேன். मैं सोचे परमेश्वर की इच्छा रहेगा तो मैं कल ये करूंगा, கர்த்தருக்கு சித்தமானா நான் நாளைக்கு அடுத்த வாரம் அங்க போகணும்னு நினைச்சிருக்கேன். परमेश्वर की इच्छा रहेगा तो मैं वहां पर जाऊंगा करके सोचा है, கர்த்தருக்கு சித்தமானா நான் மே மாசம் ஊருக்கு போகலாம்னு நினைச்சிருக்கேன். परमेश्वर की इच्छा रहेगा तो मैं महीने में मैं गाँव जाऊंगा। எல்லா காரியத்திலும் நீங்க கர்த்தரை முன்னிட்டு செய்யுங்கள். सभी कामों में आप परमेश्वर की इच्छा के अनुसार करिए। இப்போ अभी லோத்தினுடைய காலத்துல लोग के समय நமக்கு அந்த அப்படி நான் சொன்னோம்ல மேத்ஸ்ல ஒரு சம்ம எக்ஸாம்பிள், जब मैंने जैसे कहा गणित में एक फॉर्मूला होता அதே மாதிரி அந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பண்ணி வச்சிருக்கிறாரு. है, वही एक फॉर्मूला आपको दिया है, அதே மாதிரி நம்ம உலகம் அழிய போகிறது. उसी तरह संसार नाश होएगा। நீங்க இன்னும் என்ன ஒரு வசனம் எடுங்க, 19வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் उत्पत्ति का किताब 19वां अध्याय में आइए, 1வது வசனத்தை படிங்க. पहला वचन को पढ़िए। அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். இப்ப அவர்கள் பார்க்க வந்தாச்சு, उसको देखने आए, சோதோமுக்குள் வந்தாச்சு. सदोम में आए। ஆ, லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். இப்ப லோத் வந்து அந்த ஏரியால ஒரு பெரிய மனுஷன் ஆகிக்கிட்டான். अभी लोग அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரைமட்டம் குனிந்து, இப்ப ரெண்டு பேரு, ரெண்டு புருஷர்கள், ரெண்டு ஆம்பளை ஆட்கள் வருது அங்க இருந்து அப்படின்ன உடனே अभी दो लोग आ रहे वहां से बोले, तो அந்த ஆட்களை இவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சுது. उनके आंखों के सामने अलग दिखे, ஏதோ தூர தேசத்துல இருந்து வர மாதிரி தெரிஞ்சுச்சு. दूर देश से आने वाले लगे, அதனால ஓடி போய் उसको जाके படிங்க, தரைமட்டம் குனிந்து, தாரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, ஆண்டவன் மாறு, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி ஏன் வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி நீங்கள் உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கு, காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம். நீங்கள் நாளைக்கு காலையில எந்திரிச்சு போங்க. அதற்கு அவர்கள் அப்படி அல்ல, அதற்கு அவர்கள் அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். நாங்கள் வந்த வேலையை என்ன வேலைதான், हम जिसलिए आए हो क्या है, அங்க நடக்கிற கூக்குரல் அக்கிரமத்தினுடைய சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு. चिल्लाओ हमने भी सुना, ஆகையினால நாங்கள் வீதியில தான் தங்குவோம். इसलिए हम वो चौक पे रहेंगे। ஆனா லோத் என்ன சொன்னா, इसलिए लोग क्या कहा, அவர்களை வருந்தி அழைத்தான். 3வது வசனத்தை படிங்க. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்தில் திரும்பி அந்த ஊரினுடைய நிலைமை அவனுக்கு தெரியும். उस जगह का उसको पता है, அந்த ஊரினுடைய மக்களுடைய நிலைமை அவனுக்கு தெரியும். उस लोगों का बारे में, मनुष्य के बारे में जानता है। ஆகையினால அவன் என்ன சொல்லுதான், इसलिए वो क्या कहता है, இல்லையா नहीं இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டியா, आप यहाँ तक आए, நீங்க நல்லா இருப்பியா, आप प्लीज विनती करता है, என் வீட்டுக்கு வந்துருங்க, मेरे घर पे आइए, என் வீட்டுல வந்து கால் கழுவுங்க, मेरे घर पे आके நான் உங்களுக்கு சாப்பாடு मैं தரேன் आपको भोजन देता हूं। அப்படின்னு அவன் வருந்தி அழைக்கிறான். उनको विनती करता है, இப்போ அப்படியே வருந்தி அழைத்ததுனால विनती किया, इसलिए அந்த ரெண்டு பேரும் அவனுடைய வீட்டுக்குள்ள போய் दोनों जन उनके घर गए, பிரவேசித்தார்கள். பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு ஆ. அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் ருசித்தார்கள். இப்ப 7வது வசனத்தை படிங்க. சகோதரரே, ஆ. இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இப்போ अभी எந்த காரியத்தை காணுவதற்காக அவர்கள் வீதியில படுப்போம்னு சொன்னார்களோ इस काम के लिए उन्होंने कहा कि मैं चौक पे सोता हूँ, அதே ஜனங்கள் वही लोग லோத்துடைய கதவை தட்டிட்டாங்க. लोग के दरवाजे को खटखटाया, அவன் கெஞ்சுதான், वो विनती करता है, இந்த அக்கிரமத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் ऐसा बुराई मत करिए, அப்படியே தடை பண்ணி ऐसा बोलकर, அவன் என்னலாம பேசி क्या बोलकर, பார்த்தா ஒண்ணு நடக்கல. वहाँ पर कुछ नहीं हुआ। பின்பு தேவ தூதன் वो दूध लोग அந்த ஜனங்களை குருட்டாட்டம் பண்ண வச்சுட்டான். वो लोगों का अंधापन कर दिया, அவர்கள் விடிய 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 லோத்தினுடைய கதவை தேடினாங்க. वो लोग सुबह तक उस लोग के दरवाजे को देख रहा था, ஆனா கிடைக்கல. वो नहीं मिला। 19வது வசனத்தை படிங்க. उसमें 19वां वचन पढ़िए, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. ஆ, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினேன். ஆ. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. இப்போ அவன் என்ன சொல்லுதான், वो क्या कहता है, அவன் ஒரு அற்புதத்தை அவன் அந்த தூதர்கள் செய்து காட்டுறாங்க. दूध लोग एक अद्भुत बोल करने के लिए रुका है, அந்த விடிய விடிய அவர்கள் கதவை தேடி கிடைக்கல. उनको वो घर उनको मिला ही नहीं। என் தேவனே, हे मेरे परमेश्वर, உங்களுடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைச்சிச்சு, आपके आपके अनुग्रह मिला। இப்போது நீர் அந்த மலைக்கு போக சொல்றீரு. अभी आप कहते हैं कि उस पहाड़ पे जाए, இந்த மலை ரொம்ப தூரம். वो पहाड़ बहुत दूर है, ஆ, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. என்னால மலைக்கு ஓடி போக முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். நான் அங்க போறதுக்கு முன்னால தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, அங்க ஒரு ஊர் இருக்குது, நான் அதற்கு ஓடி போக தகுந்தாய். அது கிட்ட இருக்கிறது, அது என் பக்கத்துல இருக்குது. சின்னதுமாய் இருக்கிறது. அந்த ஊர்ல ஜனங்கள் கூட கொஞ்சம் ஜனங்களா இருக்காங்க. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி
போட்டும் அது சின்ன ஊர் தானே என்றார். என் பிராணன் தப்பித்துக் கொள்வதற்கு நான் அந்த ஊருக்கு போறேன். मेरे प्राण बचने के लिए मैं उस नगर में जाता हूँ. அது சின்ன ஊர் தானே, छोटा गांव है. அங்க ஜனங்கள் ரொம்ப குறைவு தானே. वहाँ पर कुछ थोड़े लोग हैं. இந்த சோதம் குமார மாதிரி பெரிய ஊர் இல்லல. सदोम और अमोरा जैसा बड़ा नगर नहीं है. ஒருவேளை இந்த ஊர் மாதிரி அக்கிரமங்க நடக்காம இருக்கலாம்ல. हो सकता है ऐसा पाप उस नगर में नहीं होगा. அதுக்கு தூதன் என்ன சொல்றான்? அதற்கு நீ கேட்டுக்கொண்ட ஊரை நாம் கவிழ்த்து போடாதபடிக்கு பாருங்க, देखिए ஒரு லோத்துக்காக एक लूत के लिए அவன் கேட்டுக்கொண்டதற்காக वो विनती जो करता है ஒரு ஊர் முழுவதும் காப்பாற்றப்பட்டுச்சு. वो पूरा नगर बचाया गया. இப்ப அவன் தான் கேட்டுக்கொண்டான், वो उसने कहा ஒரு ஊர் காப்பாற்றப்பட்டுச்சு. एक नगर बच गया. தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். நீ அந்த ஊருக்கு போய் சேர வரைக்கும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகையால் அந்த ஊர் சோவார் என்னப்பட்டது. அந்த ஊருக்கு பேர் என்ன பேரு? उस नगर का नाम क्या रखा? நோவாவே. நம்ம லோத்தின் நிமித்தம் लूत के कारण இந்த சோவார் என்கிற ஊரு, सोआर पड़ा. அதனுடைய ஜனங்கள் वहाँ के लोग காப்பாற்றப்பட்டாங்க. तो बचाए गए. இன்றைக்கு உங்கள் நிமித்தம், आज आपके द्वारा, என் நிமித்தம், हमारे द्वारा, அவருடைய நாமத்தை தரித்துக் கொண்டவர் நிமித்தம் उनके नाम को धारण किए वो लोग இந்த ஊர்கள், इस नगर இந்த में உலகம் காப்பாற்ற கொண்டிருக்குது. संसार में बचाए जाएंगे. ஏன்? क्यों? நம்மை அவர் அழைத்திருக்கிறாரு, हमें उन्होंने बुलाया, நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. हमें चुनाया गया. என்னைக்கு ஒரு இமை பொழுதிலே, क्षण भर में ஒரு நொடி பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாகி போவோமோ, रूपांतर हो जाएंगे. அன்னையில இருந்து இங்க வாதை இறங்கிறோம். उस समय यहाँ पर युद्ध हो जाएगा. அன்னையில இருந்து இங்க வாதை இறங்கிறோங்க. आज से ये विपत्ति उठ जाएगा. यहाँ அதற்காக 7 தூதர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 7 दूत लोग वहाँ इंतजार कर रहे हैं. நீங்கள் आप लोग அங்க போக வரைக்கும், आज जाने तक, அதாவது அந்த எதிர்நோக்க இருக்க அந்த தேசத்துக்கு போகும் வரைக்கும் नगर में जाने तक அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. वो लोग आपको कुछ नहीं करेंगे. அந்த தேவதூதர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. देवदूत लोग भी इंतजार कर रहे हैं. வாதையை போடுறதுக்காக विपत्ति डालने के लिए அவங்க ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. वो लोग बहुत इंतजार कर रहे हैं. அவருடைய பிள்ளையாகிய उनके जो बच्चे लोग நீங்களும் நானும் இந்த உலகத்துல இருக்கிறது நிமித்தம் इस संसार में रहेंगे, इसलिए இந்த உலகம் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கு. संसार बचाया जाएगा. இது உலகத்துக்கு தெரியுதோ இல்லையோ, इस संसार को दिखने के नहीं पता. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், आप लोग को जानना चाहिए, எனக்கு தெரிஞ்சிருக்கணும். मुझे जानना चाहिए. எங்கள் நிமித்தம் இந்த உலகம் காப்பாற்றப்பட்டிருக்கு. हमारे वजह से संसार बचाया இந்த गया. உலகம் எங்கள் நிமித்தம் காப்பாற்றப்பட்டிருக்குது. ये संसार हमारे वजह से बचाया जा रहा है. 23 வாசனம். லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. படிச்சாச்சா? 23. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்கப்பட்டு. இனிமே எப்படி அழிப்பார் இந்த உலகத்தை? संसार को कैसा नाश करेगा? அக்னியும் கந்தகமும், अग्नि और गंधक से, 2 நாள் இந்த உலகத்தை அழிப்பாரு. ये दोनों से. இப்போ अभी லோத் இங்க இருந்து பாக்குறான். அவன் வந்து அந்த சோவார் என்கிற ஊருக்கு வந்து सोआर उस नगर में आकर அந்த ஊர்ல நின்று அவன் திரும்பி பாக்குறான். वहां से देख रहा है उस नगर को. சோதம் குமரா அக்னியாக இது. सदोम और अमोरा को नाश कर रहे हैं. அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். ஆண்டவர் எல்லாத்தையும் அழித்து போட்டாரு. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். அவள் மனைவி என்ன பண்ணினா? उसके पत्नी ने क्या किया? இங்க பாருங்க, இந்த பக்கத்துல இருக்க ஊருக்கு போக கூட அவளால முடியல. उसको ये बाजू के नगर तक जाने भी नहीं इंतजार किया. அவளை பின்னால உலகம் இழுத்துக்கிட்டு இருக்கு. उसको संसार खींच रहा है. அவளுடைய சொத்து ஆஸ்தி அந்த ஊர்ல கிடக்குது. उसके सारे जायदाद उस घर में खींच रहा है. அந்த ஊர்ல உள்ள சொத்து, அந்த காலத்துல உள்ள சொத்து என்னது? उस नगर में जो जायदाद क्या है? ஆடு மேடு மேய்ச்சல் தாங்க. ये सारे भेड़ बकरियां यही है. ஏற்கனவே ஆபிரகாம் விட்டு பிரிந்து வந்த காரணம் என்ன? अब्राहम से ये अलग होने का कारण क्या है? லோத்துடைய மேய்ப்பர்களும் लोग के चरवाह, அவருடைய மேய்ப்பர்களும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். उनके चरवाह भी झगड़ा करने लगे. அது निमित्तம் தான் ஆபிரகாம் கூப்பிட்டு நம்ம 2 பேரும் சகோதரர்கள், इसीलिए अब्राहम ने कहा कि हम भाई लोग हैं. நம்ம ஒரே இடத்துல இருந்தா நம்ம பூங்கி தாங்காது, हम एक जगह पे रहेंगे तो संसार सहन नहीं करेगा. தனித்தனியா போகும் அப்படின்னா हम अलग अलग जाएंगे. அவன் யோர்தானுடைய அந்த நதிக்கரை ஓரமான இடத்த அவன் தெரிந்து கொண்டான். योर्दान के बगल का देश को लिया. இவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் அங்க கிடக்குது. वहाँ उसका भेड़ बकरी सब उधर ही है. அவன் மனைவி நினைக்கிறா, उसका पत्नी सोचता है ஒரு கூட ஒரு நாள் டைம் தரக்கூடாதா? एक दिन और देना चाहिए था. நான் அவ்வளவு ஆட்டு மாட்டையுமே கூட்டி போயிருப்பேனே. सारा भेड़ बकरियों को ले ஆனா लेता. நேரம் அதுக்கு கிடையாது. लेकिन समय उसके लिए नहीं है. வேதம் சொல்லுது, कलाम कहता है பொன்னையும் आप வெள்ளியையும் सोना चांदी சம்பாதிக்கக்கூடிய நேரம் இதுவா? ये कमाने का समय है क्या? அப்ப நம்மளுடைய பிரயாணம் எங்க இருக்குது? अपना यात्रा कहाँ पर है? உப்பு தூண் ஆகணுமா? नमक का खंबा होना है क्या? இல்ல காப்பாற்றப்படணுமா? या बचाए जाना है? உங்கள் இருதயம் आपका
हृदय, உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கோ आपका जिधर आपका धन है அங்கே தான் இருக்கும். वहीं पर होगा। உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்குதோ धन कहाँ पर है அங்கே தான் இருக்கும். वहीं पर होगा। வீடு நிறைய ஒரு கப்பாட்டில் கொஞ்சம் நகையை வச்சுட்டு வந்துட்டோம்னு வச்சுடுங்க, आपने पूरा घर भर में कबर्ड में सोना रख के आए थे, கதவு சரியில்லைன்னு சொன்னா ये दरवाजा ठीक नहीं बोले तो நீங்க சபையில எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய செய்தி கொடுத்தாலும் சரி, आप कलीसिया में कितने भी आत्मिक संदेश देगा तो भी அவன் உடம்பு அங்கே இருக்கும், उसका शरीर यहाँ पर होगा, அவன் இதயம் கப்பட்டை சுற்றி வந்துட்டு இருக்கான். लेकिन उसका जो ध्यान सब है वो कबर्ड की वजह ஏன்னா சொத்து எங்க இருக்குது? से, क्योंकि जायदाद का கப்பட்டுக்குள்ள இருக்குது. उस कबर्ड के இப்ப अंदर இவளுடைய சொத்து எங்க இருக்குது? उसका जायदाद कहाँ पर है? சோதமுக்குள்ள கிடக்குது. सदोम में है। ஏகப்பட்ட மேய்ப்பர்கள், बहुत सारे चरवालों, ஏகப்பட்ட ஆடு மாடுகள், बहुत सारे भेड़ बकरियां, தூதர்கள் வந்து திரும்பி பார்க்காத ஓடு அப்படிங்க. देवदूत आके कहते कि पीछे की ओर मत देख, भाग जा, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. तेरे जान को बचाने जैसा भाग। அப்படிப்பட்ட ஒரு நேரத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். वैसे समय पर हम आ गए। நம்ம எப்படிப்பட்ட நேரத்துல இருக்கோம்? कैसे समय पर है? மனுஷகுமாரன் வரக்கூடிய நாட்கள்ல இருக்கோம். मनुष्य के पुत्र का आने का समय, லோத்தினுடைய காலத்துல எது நடந்துச்சோ लूत के समय पर जो हुआ அதுதான் இனி நடக்க போகுது. वही आज होने वाले हैं। எப்படி அக்னி கந்தகம் வானத்துல இருந்து இறங்கிச்சோ जैसे आग और गंधक उस आकाश से बरसा, அந்த ஒரு நாளுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். समय का हम इंतजार कर रहे हैं। 19ல 28வது வசனத்தை வாசிங்க. 19वां अध्याय में 18वां वचन, ஆதியாகமம். उत्पत्ति, சோதோம் கோரா பட்டணங்களின் திசையையும் ஆ, சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். ஆ, அந்த பூமியின் புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. ஆ. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து ஆ, லோத்து குடியிருந்த பட்டணங்களை நாம் கவிழ்த்து போடுகையில் பாருங்க, ஆபிரகாமின் நிமித்தம் अब्राहम के कारण லோத்து அவனுக்கு மகன் அப்படிங்கறனால लूत उसके बच्चा है करके அவன் வாழ்ந்த அந்த சோவார் என்கிற அந்த கிராமத்தை उस जो जिया उस सोर காப்பாத்தினாருங்க. उसको बचाया गया। உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் அவர் காப்பாத்துவாரு. आपके कारण हमारे कारण நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை நினைப்பாரு, हमारे विश्वास के पिता अब्राहम को याद करेगा, உங்களுக்கு இரக்கம் செய்வார். आपको अनुग्रह करेगा। அல்லேலூயா. हालेलुया। அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார்கள். परमेश्वर आपको अनुग्रह करेगा। அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். परमेश्वर आपको अनुग्रह करेगा। எந்த ஒரு சூழ்நிலை வரட்டும், कौन सा भी स्थिति இந்த आए, உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, संसार में कुछ भी होने दो, அவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர். परमेश्वर आपको अनुग्रह करने वाला परमेश्वर। லூக்கா 2வது அந்த வசனத்துக்கு வாங்க. 17 दूसरा अध्याय लूका का किताब 17वां वचन में आइए, 30வது வசனத்துக்கு வாங்க. 30वां वचन में आइए। சத்துவார் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். பாருங்க, देखिए, மனுஷகுமாரன் मनुष्य के पुत्र வெளிப்படும் நாளில் நடக்கும். प्रकट होने के दिनों में होगा। மனுஷகுமாரன் मनुष्य के पुत्र யாரு? कौन है? இயேசு கிறிஸ்து. यीशु मसीह है। சரீரத்தில் வந்தவருக்கு பேர் மனுஷகுமாரன், देह में आया वो उनका नाम यीशु मसीह, அப்படிதானே? ऐसे है ना। தேவகுமாரன் जो मनुष्य पुत्र है, இயேசு கிறிஸ்துக்குள்ள வாசமா இருந்தார். यीशु मसीह के अंदर वास किया, புரியுதா? समझे। தாவீதின் குமாரனா இனிமே வருவாரு. दाऊद का पुत्र अभी आएगा। 1000 வருஷம் அரசாட்சி வரும்போது தாவீதின் குமாரனா இருப்பாரு. 1000 वर्ष के राज्य में दाऊद का पुत्र आएगा। தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு, दाऊद को उन्होंने प्रतिज्ञा உன் किया, சிங்காசனத்துல நிலை இருக்கும்படிக்கு तेरे सिंहासन स्थिर रहने के ஒரு புத்திரன் எழுப்புவான். लिए एक पुत्र उत्पन्न இப்போ होगा। अभी இயேசு கிறிஸ்து சொன்னாரு, यीशु मसीह ने कहा, மனுஷகுமாரன் मनुष्य के पुत्र பாடுபடவும் वो बोझ उठाना है, 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். तीसरा दिन पुनरुत्थान होना है। இப்ப மனுஷகுமாரன் இனிமே வரக்கூடிய ஒரு நாள்ல मनुष्य का पुत्र आने के समय இப்ப அநேகர் கொஞ்சம் குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. बहुत लोग गड़बड़ी में, சிலர் சொல்றாங்க कुछ लोग कहते हैं மனுஷகுமாரன் வந்தாச்சு, मनुष्य का पुत्र आ चुका है, சிலர் சொல்றாங்க कुछ लोग कहते हैं மனுஷகுமாரனுடைய ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு. मनुष्य के पुत्र का सेवकाई चल रहा है। எது எப்படியோ कोई कैसे भी हो, நீங்கள் आप உங்களுக்கு போதிக்கப்பட்டபடி आपको जो सिखाया गया उसके अनुसार நிலைத்திருங்க. उसमें स्थिर रहिए। மனுஷகுமாரன் வரும் நாளில मनुष्य के पुत्र का आने के समय पर எது நடக்கும்? क्या होगा? லோத்தினுடைய நாத்துல எப்படி अழிச்சாரோ அது மாதிரி அழிக்கப்படாது. लूत के समय पर जो नाश किया वैसा होगा। அந்த அழிவு எப்படி இருக்குமா? उसका नाश कैसा होगा? நோவாவின் நாட்கள்ல உலகம் எப்படி அழிக்கப்பட்டுச்சோ नूह के समय पर जैसा नाश हुआ संसार, அந்த மாதிரி முற்றிலுமா அழிக்கப்படும். वैसे ही पूरा तरह से नाश किया जाएगा। அப்படிதானே? ऐसे है ना। அல்லேலூயா. हालेलुया। மத்தேயு मत्ती का किताब 24 24वां अध्याय 42 ல இருந்து 44 வரைக்கும் மெதுவா வாசிங்க. 42 से पढ़ते जाइए। மத்தேயு 24 मत्ती 24वां अध्याय। உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். இப்ப வேதம் என்ன சொல்லுது? कलाम क्या कहता है? உங்கள் ஆண்டவர் आपका परमेश्वर இந்த நாளில வருவார் என்று किस दिन आएगा करके நீங்கள் அறியாததினால नहीं जानते, விழித்திருங்கள். तो जागते रहिए। நீங்கள் எப்படி விழித்திருக்கணும்? आप लोग कैसे जागना है? ஜெபத்துல, प्रार्थना में, தபத்துல, उपवास में,
தரித்திருக்கணும். उसमें जागते रहना है. ஆனா लेकिन அதுக்காக நீங்க படுத்து தூங்க கூடாதுன்னு கிடையாது. ऐसे नहीं कि आप खाली உங்கள் ஆத்மாவில் நீங்கள் விழித்திருங்கள். आपके आत्मा में जागते रहिए. ஏனென்றால் क्यों? அவர் எந்த நேரம் வருவார்னு யாருக்கும் தெரியாது. परमेश्वर कब आएगा कोई नहीं जानता. எடுத்துக்கொள்ளப்பட நடந்துட்டேங்க, उठा ले जा हो गए बोलते. 1000 வருஷம் அரசாட்சி நடந்துகிட்டு இருக்குங்க, 1000 वर्ष के राज्य चल रहे बोलते. இவன் போய் கல்யாணம் முடிக்க போறான், ये शादी करने जा रहे. என்னெல்லாமோ நடக்குது, क्या क्या हो रहा है? என்னெல்லாமோ சொல்றான், क्या क्या बोल रहे हैं? என்னெல்லாமோ நடக்குது. कुछ ना कुछ हो रहा है. ஆனா வேதம் சொல்லுது, कलाम कहता है உங்கள் ஆண்டவர் आपका प्रभु என்ன நாளிலே வருவார் என்று कौन सा दिन में आएगा நீங்கள் அறியாதிருக்கிறதுனால नहीं जानते. इसलिए விழித்திருங்கள். आप जागते रहिए. ஆ, இந்த ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் ஆ. அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். பாருங்க, देखिए ஒரு கள்ளன் உங்க வீட்டுக்கு வருவான், एक चोर आपके घर आएगा, இத்தனை மணிக்கு வாரான் इतना समय पे आएगा, அப்படின்னு தெரிஞ்சிருந்தா वो जानते होगे. நீங்க லைட்டை போட்டுக்கிட்டு आप लाइट को चालू करके ஒரு 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி நீங்களா பேசிக்கிட்டு இருப்பீங்க. आप 3-4 घंटे से ऐसे बात करते रहेंगे. அப்ப அவன் என்ன நினைப்பான், वो क्या सोचेगा? ஆள் தூங்கல, कौन सोया नहीं, முடிச்சுதான் இருக்கான், जागते ही முடிச்சுதான் இருக்கான்னு எட்டி எட்டி பார்த்து போயிருவான். वो जागते ही करके निकल जाएगा. ஆனா देखिए திருடன் எப்படி வருவானா, लेकिन चोर कैसा நீங்க आएगा? இப்படி திரும்பி பார்க்க போனா மொபைல் காணாம போயிடும். आप वहां से देखते समय वो आपका मोबाइल चोरी कर देगा. கடையை பார்த்தா மொபைல் இருக்காது. आप हाथ लगा के देखे मोबाइल गायब हो जाएगा. அதுக்கு பேர் தான் திருட்டு. उसका नाम है चोर है. நீங்கள் आप लोग அறியாம अनजान में நீங்க யோசிக்காம இருக்கக்கூடிய நேரத்துல आप नहीं सोच रहे उस समय पर நீங்க பறி கொடுத்துருவீங்க. आप पूरा सौंप देगा. உங்களுடைய உடைமைகளை, आपके कपड़े वस्त्र உங்களுடைய பொருட்களை आपके सामानों को நீங்க பறி கொடுத்துருவீங்க. आप पूरा छोड़ देगा. அதுக்கு பேரே திருட்டு. उसका नाम ही चोरी है. ஏன்னா நீங்களா கொடுத்தா தானம், आपने दिया तो दान. அப்படிதானே? நீங்களா ஒரு ஆளுக்கு ஒரு பொருளை கொடுத்தா அது பேர் தானம், आप एक मनुष्य को देते तो दान है, தர்மம். धर्म का काम है. ஆனா நீங்கள் அறியாம, लेकिन आपके अनजान में, உங்களுக்கு தெரியாம आपके अनजान में உங்க பொருளை ஒருத்தர் எடுத்துக்கிட்டா திருட்டு. आपसे कोई सामान चोरी किया तो चोरी. அப்ப திருடன் जो चोर है என்ன ஜாமத்தில் வருவான் என்று ஒரு வீட்டுக்காரன் அறிந்திருந்தா कौन से पहरे में आएगा क्योंकि कौन जानता होगा तो விழித்திருப்பான். जागते रहेगा. அப்ப நீங்கள் நினையாத நாளிகையில இயேசு கிறிஸ்து திருடனை போல வருவார். यीशु मसीह भी उसी तरह जो आप नहीं जानते वो समय पर आएगा. யாரை கொண்டு போறதுக்கு? किसको लेके जाने के लिए? அவருடைய ப்ராப்பர்ட்டியை கொண்டு போறதுக்கு. उनके लोगों को लेके जाने के लिए. எங்க இருந்து கொண்டு போறதுக்கு? कहां से लेके जाने के लिए? உலகத்தின் ஜனங்கள் மத்தியிலிருந்து கொண்டு போறதுக்கு. संसार के लोगों के इसमें से लेके जाने. அப்ப उலகத்தின் ஜனங்கள் அதை அறிய மாட்டார்கள். तो लेकिन संसार के लोग उनको नहीं जानेंगे. அந்த உலகத்தின் காரியங்கள் அவர்களுக்கு புரியாது. தேவன் என்ன செய்தார் அப்படின்னு. परमेश्वर ने क्या किया इस संसार के लोग नहीं जानेंगे. தேவன் அவருடைய வேலையை அவர் வாராரு. लेकिन परमेश्वर उनके समय पर आएगा. நீங்கள் நினையாத நாளிகையிலே குமாரன் வருவார். நீங்கள் நினையாத நாள்ல தான் வருவாருங்க. இப்படி சொல்லிக்கிட்டு வர மாட்டாரு. उनको बोल के नहीं आएगा. பாருங்க, देखिए வேதாகமத்துல कलाम में நிறைய காரியங்கள் உண்டு. बहुत सारा चीजें பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 एक भाग दो भाग करके लिखा है. நடக்கும் சில காரியங்கள். कुछ चीज होता है. முதலாவது पहला அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் उनके नाम को जो धारण किया எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். उसको उठा लिया जाएगा. அவர்களுக்கு அதுக்கப்புறம் மரணமே கிடையாது. उसके बाद उनको मरण नहीं है. மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமம் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாகும். उठा जाएगा. जो जीवित है हमको ऐसे उठाया ले जाएगा. இவர்கள் 1000 வருஷம் அரசாட்சியில் இருப்பார்கள். ये लोग 1000 वर्ष के राज्य में होगा. இந்த 1000 வருஷம் அரசாட்சி ஆரம்பிக்கும் போது इस 1000 वर्ष के राज्य चालू होते समय புறஜாதிகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு जो अन्य जाति को लेके जाने के बाद 3 வருஷம் யூதர்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிறாரு. 3 साल परमेश्वर यहूदी को அங்க 2 தூதர்கள் எழும்புவார்கள். वहां से 2 दूध लोग उठेंगे. மோசேயும் எலியாவும் அங்க தோன்றணும். वहां पर एलिया और मूसा आएगा. அதுல 1,44,000 பேர் ரட்சிக்கப்படுவான். 1,44,000 बचाए जाएगा. இந்த 1,44,000 பேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் फिर ये 1,44,000 होने के बाद உலகத்துல வாதை இறங்கும். संसार में विपत्ति आएगा. வாதை இறங்கும். विपत्ति आएगा. பகிரங்கமா அவர் வருவாரு. बहुत भयंकर परमेश्वर आएगा. பகிரங்கமா வரும்போதுதான் भयंकर आते ही முழு உலகம் அழிக்கப்படும். पूरा संसार को नाश करेगा. முழு உலகம் அழிக்கப்படும் போதுதான் संसार को नाश करेगा. அதுக்கப்புறம் தான் அவர் நியாய தீர்ப்பை கொண்டு வராரு. उसके बाद उनका न्याय का दिन आएगा. நியாய தீர்ப்பு 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெள்ளை சிங்காசனம் போட போறோம். उसके बाद वो सफेद सिंहासन को डालेगा. அப்ப கிறிஸ்துவை उसके बाद मसीह को ஏற்று கொண்டவர்கள், जो कोई चुना गया ஆனா அவருடைய நாமத்தை நிராகரித்தவர்கள், लेकिन उनके नाम को धारण नहीं किया. மனுஷர்ல நிறைய பேர் நல்லவர்கள் இருக்கார்கள். मनुष्य में भी बहुत अच्छे வேதம் சொல்லுது, कलाम कहते हैं அவர் அவர்களுடைய கிரியைக்கு தக்கதாக उनके क्रिया के நான் அளிக்கும் பலன் என்னோட வருது. मेरे से बल उनको जाएगा. ஒருத்தன் சர்ச்சுக்கே வந்திருக்க மாட்டான், जब कलीसिया में नहीं आया होगा, இயேசு ஒரு தெய்வம் பாம்பான், लेकिन बोलेगा कि यीशु एक परमेश्वर है. அடுத்தவனுக்கு தீங்கு நினைக்க மாட்டான். वो अलग दूसरों के लिए बुराई அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஆண்டவர் நினைப்பாரு. वैसे लोग को परमेश्वर देखेगा. அங்க பிரிக்கிறாரு. उनको अलग करेगा. இடது பக்கத்துல ஒரு கூட்டமும் दाएं और एक झूठ, வலது பக்கத்துல ஒரு கூட்டமா बाएं பிரிக்கிறாரு. और एक झूठ होगा. வலது பக்கத்துல பிரிக்கிறவர்களை दाएं और झुनने दुनने என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ள வாருங்கள் அப்படிங்கிறாரு. परमेश्वर से आशीष क्या करके आएंगे. அப்ப இடது பக்கத்துல உள்ளவர்களை फिर दाएं चुना गया அக்னி கடலுக்கு தள்ளுதாரு. उनको अग्नि के
समुद्र में डालते हैं। தேவன் परमेश्वर சில திட்டங்களை வச்சிருக்கிறாரு. कुछ योजना ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நாட்கள்ல நேர்த்தியா நடக்கும். उसको ठीक से किया जाएगा। படிங்க அந்த 43 44 படிங்க. उसमें 43 44 पढ़िए। மத்தேயு 24ல 43 44. திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம். சரி போதும் பாருங்க. திருடன் என்ன நாளிகளே வருவான் என்று நாம அறியல. அதே மாதிரி தேவன் எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது. ஒரு வசனம் வாசிங்க. செப்பனியா 1வது அதிகாரம் 14 14 இருந்து 18 வரை வாசிக்கணும். செப்பனியா வேணா படிச்சுக்கணுங்க. இந்த தமிழ் பைபிளில் 1087 பேஜ் நம்பர் 1087. 1வது அதிகாரத்தில் 14வது வசனம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிக ஸ்பீடா வந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்த்தருடைய அந்த சத்தத்துக்கு பராக்கிரமசாலியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவன் என்ன பண்ணுவானா மனம் கசந்து அழுவான். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு நாள் வருது. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? கோபத்தின் நாள், உக்கிரகம். அதிகமான கோபத்தோட தேவன் வராரு. அந்த உக்கிரகமான கோபத்தின் நாள்ல அவரை எதிர்த்து நிற்க இந்த உலகத்துல யாருக்கும் தைரியம் கிடையாது. அப்பேற்பட்ட தேவன் தான் நமக்கு தகப்பனார். நாம் அப்பேற்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அந்த தேவன் எப்படி வராரு? மிக வேகமான கோபத்தோட வராரு. அந்த நாள் ரொம்ப நெருக்கடியான நாள். யாருக்கு? அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கு. நமக்கு அந்த நெருக்கடியான நாள் வரும். அதுக்கு முன்னால் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறதுல போயிருவோம். உலகத்துக்கு அது மிகவும் மோசமான ஒரு நாள். அது அழிவும் பால் கடிப்புமான இந்த உலகம் அழிய போகுது. அது எப்படி அழிய போகுது? சோதம் குமாரா மேல அக்னி எப்படி விழுந்துச்சோ அப்படி அழிய போகுது. அந்த நாள் மிகவும் இருளும் அந்தகாரமா இருக்கும். அது மப்பும் மந்தாரமான நாள். எவ்வளவு பெரிய அரணிப்பான நகரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நீங்க பாடிகாட்டு பாதுகாப்பு வச்சிருந்தாலும் சரி, தேவன் வானத்திலிருந்து அக்னியையும் கந்தகத்தையும் வருஷிக்கும் போது அந்த கர்த்தருடைய நாள்ல ஒன்றும் தப்பாது, ஒன்றும் தப்பாது. அந்த மனுஷகுமாரனுடைய நாள் வரும்போது எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் குருடரை போல நடக்கும்படி என்ன பண்ணாரு? எங்க குருடரை போல நடத்தினாரு? லோத்தருடைய வாசலுக்கு முன்னால குருடரை போல ஜனங்கள் ராமுலோது சுத்தினாங்க. அவருடைய வாசலை தேடி தேடி அவங்க கண்டுபிடிக்க முடியாம போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் வருது. அந்த நாள் இந்த உலகத்தை குருடரை போல ஆக்கி விட்டுரும். அது இருளான நாள், அது மப்பம் மந்தாரமான நாள். அவர்களுடைய ரத்தம் என்ன பண்ண போறமா? இந்த உலகம் அழிக்கப்படும் போது ஒரு தண்ணியா இருக்கிற ரத்தம் புழுதியா எப்ப மாறும்? தூசியா எப்ப மாறும்? எரிஞ்சி சாம்பலா தான் தூசியா மாறும். அவருடைய மாம்சம் எப்படி கிடக்குமா? எரிஞ்சி காஞ்சி காஞ்சி கிடக்க போகுது. எரிஞ்சி சாம்பலா கிடக்க போகுது.
बनाया जाएगा, உலகத்தை தேவன் அக்னியினால் அழிப்பார். परमेश्वर इस संसार को नाश करेगा. 18 வரை கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே கர்த்தருடைய உக்கிரகத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டார்கள். எத்தனை கோயில் கட்டினாலும் சரி, इतना भी मंदिर क्यों ना बनाए, எவ்வளவு வெள்ளியையும் பொன்னையும் நம்ம வச்சிருந்தாலும் சரி, इतना भी सोना चांदी क्यों ना रखा, அத நீ தான் கடவுள்னு சொன்னாலும் சரி, तो ही परमेश्वर की அது அவர்களை தப்பிக்க மாட்டாது. नहीं बचाएगा. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெங்கும் அழியும். தேசமே அழிஞ்சு போகும். संसार नाश किया जाएगा. அவருடைய கோபத்தின் அக்னி, उसके क्रोध का आग, அவருடைய எரிச்சலின் அக்னி उनका जलन का आग, இந்த நாட்டை என்ன பண்ணுமா, ये पूरा संसार क्या करेगा, லோத்துடைய நாட்களில் அழிச்சது போல लूत के समय पर जैसा नाश किया, புகை காடை ஆக்கி पूरा अंधकार में धुआं बना எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். उसको पूरा जलते रहेगा. நாம மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். हम ऊपर से देखेंगे, நாம அவரோட இருப்போம். हम उनके साथ रहेंगे. எப்படி லோத்து பார்த்தானோ, जैसा लूत देखा, எப்படி சோதம் குமாரா எரிந்தது அபிரகாம் பார்த்தானோ, सोदम अमोरा को नाश होते अब्राहम देखा, நாமும் பார்ப்போம். हम भी देखेंगे. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாள் வரப்போகுது. दिन आ रहे, அதுக்கு முன்னால தடவி ஆயிலும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள நீங்கள் வேண்டும். उसके पहले हम परमेश्वर के दिन को हम याद करके स्तुति करने चाहिए. அது 18 வரை வாசித்து முடிச்சு. தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். தேசத்தின் குடிகளை எல்லாம் என்ன பண்ணுவாரு, वो हर एक को क्या कर देगा, ஒரு இமை பொழுது एक क्षण भर में சிந்த சோவாருக்கு வந்து இறங்கி தான் நின்று திரும்பி பார்த்தான். सोर ना के खाली पीछे देखा, முழு சோதம் குமாரம் எரிஞ்சுக்கிட்டு पूरा இருக்குது. सोदम अमोरा पूरा नाश हो गया, जल गया. சூளை செங்கல் சூளைனா செங்கல் சூளை பார்த்திருக்கீங்களா, वो आपका- ஈட் பண்ணாத वो जो भट्टी होता है, அந்த மாதிரி சூளையில தீ வச்சு பார்த்தீங்கன்னா 4 புறமும் சுத்தி தீ வைப்பாங்க. चारों ओर से उसको पूरा अग्नि रखता है, 4 பக்கமும் சுத்தி தீ வைப்பாங்க. चारों ओर की ओर अग्नि रखता है, சுத்தி எரியும். पूरा ओर से जलता है. இந்த உலகம் 4 புறமும் தீ வைக்கப்படும். इसी तरह ये संसार மேல இருந்து அக்னி வரும். ऊपर से भी अग्नि आया. நோவாவின் நாட்களில नूह के समय पर மேல இருந்து மழை வந்துச்சு, ऊपर से बारिश आया, கீழ இருந்து தண்ணி வந்துச்சு. नीचे से भी जल आया, மேலும் கீழே தண்ணி. हर एक जगह जल, ஜனங்கள் அங்கங்க ஆர்ப்பரிச்சாங்க, தத்தளிச்சாங்க. हर एक जन चिल्लाहट से हो रहे थे. நான் நினைச்சு பார்த்தேன் ஒரு நேரம், मैं एक दिन सोच कर देखा, இந்த பேழையை செய்தவங்க கூட அதுக்குள்ள போறீங்க. वो जहाज बनाने वाले भी अंदर, அந்த பேழையை செய்தவங்க கூட மனம் திரும்பலையா? वो जहाज बनाने वाले भी मन नहीं फिराया. அப்படிதான் இருக்கும் உலகம். ऐसे ही होगा संसार. இவ்வளவு பெரிய கப்பலை பண்ணி கொடுத்தான், इतना बड़ा जहाज को बना के ஜோடி ஜோடியா மிருகங்கள் எல்லாம் உள்ள வருது, जोड़ी जोड़ी पूरा पशु अंदर है, ஜோடி ஜோடியா பறவைகள் வருது. जोड़ी जोड़ी पक्षी अंदर है. அவ்வளவு பெரிய பேழையை பண்ணி கொடுத்த அந்த ஆசாரிகள் கூட அவங்க குடும்பத்தோட சரி, वो जो बना के देने वाला काम करने वाला वो व्यक्ति भी अंदर नहीं आओ. ஏதோ நோவா தாத்தா சொல்றாரு நம்மளும் கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துட்டு வரோம் तो क्या नू बोलते हैं कि हम क्या कहते हैं, அப்படின்னு அவர்கள் கூட வரல. वो लोग भी नहीं आए. பாருங்க, देखिए பரிதாபமான ஒரு காலம் வந்துகிட்டு இருக்குது. एक अनुग्रह का समय आ रहा है. இன்னும் ஒரு வசனம் பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் मरक्यू का किताब 13 13 अध्याय 22 இருந்து வாசிங்க. 22 से पढ़िए. ஏனெனில் ஆ. கள்ள கிறிஸ்துக்களும் ஆ. கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி ஆ. கூடுமானால் ஆ. வெற்றி கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். எப்படியா? कैसे கூடுமானால் हो सके तो அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். वो अद्भुत और चिन्ह को दिखाएंगे. ஆ. நீங்களோ எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆண்டவரே, ये परमेश्वर நமக்கு எல்லாத்தையும் அறிவிச்சு வச்சிருக்கிறாரு. हर एक को जान के बताया. இந்த வேதத்துல எல்லாம் இருக்குங்க. ये कलाम में सब कुछ है. அங்க இங்கன்னு சொல்லி ஒண்ணு ஓடண்டாம். क्या वहाँ मत दौड़िए. என்ன குழப்படி, क्या होएगा, என்ன குழப்படி சத்தியத்துக்குள்ள कितना गड़बड़ी. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் வேதம் சொல்லுது. कलाम कहता है कि तुम एकदम शांति से उसमें बैठिए. ஆ. அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு ஆ. சூரியன் அந்தகாரப்படும். அந்த உபத்திரத்துக்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும். அதாவது அந்த 7 தூதர்களுடைய வாதை இறங்கின பிறகு சூரியன் இருளாகும். ஆ. சந்திரன் ஒளியை கொடாது. சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். வானத்தின் நட்சத்திரங்கள் விழும். வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழும். வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். வானத்தினுடைய சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் எப்படி வராரா? मनुष्य का पुत्र कैसा है, மேகங்கள் மேல வருவாரு. मेघों के ऊपर இது आएगा. வெளிப்படையான ஒரு வருகை. बादलों के ऊपर आकर இது வெளிப்படையான ஒரு வருகை. ये प्रकटीकरण का एक आगमन है. இது மனுஷகுமாரனுடைய வருகை. ये मनुष्य के पुत्र का आगमन. அவருடைய நாள்ல இப்படிதான் நடக்கும். उनके समय पर ऐसी பூமி அந்தகாரப்படும், संसार पूरा अंधेरा होगा, அழிக்கப்படும். नाश किया जाएगा. பலவான்களும் அவருக்கு எதிர்கொண்டு நிற்க முடியாது. उनका कोई भी बलवा उनके
सामने खड़ा எந்த விதமான அரணும் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. कोई भी एक बड़ा महल भी ठहरने சர்வ வல்லமுள்ள தேவன் सर्वशक्तिमान நம்மளை தேற்றி கொண்டிருக்கிறார். हमको सहायक दे रहे हैं, நீங்க நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். हमको अगुवाई कर रहे हैं, அவரில் நாம் நிலைத்திருப்போம். हम उनमें स्थिर रहेंगे, அவர் उங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेंगे. ஒரு பாட்டு படிப்போம். एक गीत को गाकर, ஒரு பாட்டு படிச்சு एक गीत को गाकर நாம முடிப்போம். हम